ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களுடைய தோழர்களும் மதீனா நகரத்திலே ஹிஜ்ரத் என்ற புனித பயணம் மேற்கொண்டு வந்து அங்கே குடியேறிய நேரத்தில் எத்தகைய சிரமங்களையும் கஷ்டங்களையும் அவர்கள் தாங்கிக் கொண்டார்கள். அவர்களுடைய தோழர்கள் பட்ட சிரமங்கள் உணவுக்காக, உடைக்காக, தங்குகின்ற இடத்திற்காக, குடும்ப வாழ்க்கைக்காக, இப்படி எல்லா வகையிலையும் அந்த மக்கள் பட்ட சிரமங்களை எல்லாம் நம்ம நேற்றைய தினம் தெரிந்து கொண்டோம். இன்றைய தினம் இந்த பயணத்திற்கும் இந்த சமுதாயத்திற்கும் தலைமை தாங்கி இருந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த மாதிரியான வாழ்க்கை நிலையை அந்த மதீனாவில் மேற்கொண்டிருந்தார்கள் என்பதை இன்றைக்கு நாம் அறியவிருக்கிறோம். பொதுவாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவில் எத்தகைய வாழ்க்கையை மேற்கொண்டிருந்தார்கள் என்பதை அறிவதற்கு முன்னால் ஒரு அளவுகோலை நீங்கள் மனதிலே ஆழமாக பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். உலகத்திலே எந்த ஒரு மனிதனை உரசி பார்ப்பதாக இருந்தாலும் அவன் பரிசுத்தமானவனா, அவனுடைய பிரச்சாரத்திலே உண்மை இருக்கிறதா, அவன் சொல்லக்கூடிய கொள்கையில் அவனுக்கு நம்பிக்கை இருக்கிறதா என்பதை உரசி பார்க்க வேண்டும் என்று சொன்னால் அந்த மனிதன் தனிப்பட்ட முறையில் எப்படி வாழ்கிறான், இந்த வாழ்க்கையை வச்சுதான் உரசி பார்க்கணும். சொல்லலாம், யாரு வேண்டுமானாலும் ஒரு அழகான தத்துவத்தை பிரச்சாரம் பண்ணலாம். பிரச்சாரம் பண்றது ரொம்ப லேஸ். அந்த பிரச்சாரம் பண்ற அந்த நேரத்திலேயே அது மீறக்கூடியவர்களை எல்லாம் நீங்க வாழ்க்கையில சந்திக்கிறீங்க. ஒரு பிரச்சாரம் பண்ணுவான், மிக எளிமையாக நீங்கள் எல்லாம் நடக்க வேண்டும் அப்படின்னு பிரச்சாரம் பண்ணுவான். அந்த எளிமையாக நடக்க வேண்டும் என்று இவன் பிரச்சாரம் பண்ணுகிற மேடைக்கு 2 லட்சம் ரூபாய் செலவு பண்ணிருப்பாங்க. 2 லட்சம் ரூபாய் செலவு செஞ்ச மேடையில் நின்று கொண்டு நீங்கள் பொருளாதாரத்தை விரயம் செய்யாதீர்கள் இப்படி சொல்லக்கூடிய தலைவர்களை எல்லாம் நீங்க அந்த நேரத்தில் சொல்லும் போதே மீறான். அதாவது அடுத்த நிமிஷம் மீறல, எந்த நிமிடத்தில் அவன் எளிமையை பற்றி பேசுகிறானோ அந்த நேரத்திலே என்ன செய்வான், அதை மீறுவான். அந்நிய நாட்டு பொருள்களை நாம் அனுமதிக்கலாமா, அதை விடக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டே அந்த கொக்கோ கோலா எடுத்து உடைச்சு மேடையில் குடிப்பான். அது அந்நிய நாட்டு பானம். நம்ம பார்க்கிறோம், அந்நிய நாட்டு பொருள்களை நம்ம பகிஷ்கரிக்கணும், அந்நிய பொருள்களை யாரும் வாங்கக்கூடாதுன்னு மேடையில் சொல்லுவான். இடையில சோடா குடிக்கிற மாதிரி பெப்சி எடுத்து என்ன செய்வான், குடிப்பான். அது அந்நிய நாட்டு பானம். குடிச்சு விட்டு பென்ஸ் கார்ல ஏறி போவான், அது அந்நிய நாட்டு காரு. அதை அவன் போட்டுக்கிற சட்டை அந்நிய நாட்டு சட்டையா இருக்கும். கட்டியிருக்கிற வாட்சி மேட் இன் ஜப்பானா இருக்கும். அந்த வாட்சியில் டைம் பார்த்துட்டு என்ன செய்வான், அந்நிய பொருள்களை பகிஷ்கரிங்கள்மா. அந்த நிமிஷத்திலேயே மீறக்கூடியவர்களை தான் நம்ம இன்னைக்கு வாழ்க்கையில பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். பிந்தி மீறுறது அல்ல. அதே நேரத்தில் இன்னும் சில பேர் என்ன செய்வான், கொஞ்சம் திறமையானவனா இருந்தா பேசுற அந்த நேரத்தில் மட்டும் மீறாமல் என்னமோ பரிசுத்தமாக காட்டிக்கிட்டு மேடையை விட்டு இறங்கின உடனே மீறுவான். அப்படி கொஞ்சம் பேர் இருக்கான். மேடையிலேயே மீறுறவன், சொல்லும் போதே மீறக்கூடியவன் இருக்கிறான், சொல்லி கொஞ்சம் நேரம் கண்டதுக்கு மாறி நடக்கக்கூடியவன் இருக்கிறான். ஆனா பெருமானார் ஸல்லல்லாஹு இதுல மத்ததுல எல்லாம் கூட ஒருத்தன் வந்து கரெக்ட் மாதிரி நடந்துட முடியும். எதுல கரெக்டா நடக்க முடியாது தெரியுமா, இந்த வயிற்றுல தான் நடக்க முடியாது. எதுல வேண்டாலும் கரெக்டா நடந்துடலாம். எதுல நடக்க முடியும், பெரிய பெரிய பணக்காரனா இருப்பான், அவன் போட்டிருக்கிற சட்டை வந்து ஒரு பிச்சைக்காரனுக்கு நிகர சட்டை இருக்கும், போட்டு வந்துடலாம். ஒரு பணக்காரன் பிச்சைக்காரனுக்கு நிகரான ஒரு சட்டையை போட்டுட்டு வருவான். கிழிஞ்ச செருப்பை 7 தடவை தச்சு போட்டுக்கிட்டுலாம் வருவான். அதுல எல்லாம் ஒரு செல்வந்தன் கூட தன்னை கட்டுப்படுத்திக்கிற முடியும். இந்த வயிற்று நாக்கு இருக்கு பாருங்க, அதுல எல்லாம் அடிபட்டு போயிடுவான். இந்த திங்கிறதுல வந்து ஆள் அவுட் ஆயிடுவான். அப்ப இந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திற்காக வேண்டி நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்காதீங்க, இந்த உலக வாழ்க்கை சதம் கிடையாது, ஆகிரத்துக்காக வேண்டி எல்லாத்தையும் தியாகம் செய்யுங்கன்னு பிரச்சாரம் பண்ணாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய முக்கியமான பிரச்சாரம் எது, இந்த உலகம் சதம் கிடையாது, ஆகிரத்துன்னு ஒண்ணு இருக்கு, அங்க நல்லா இருக்கணும், அதுக்காக நீங்க இங்க எவ்வளவு தியாகம் வேண்டாலும் செய்யுங்கன்னு பிரச்சாரம் பண்ணாங்க. அப்படி சொல்றது லேசுதான். அப்படி ஆகிரத்தை நம்பி அந்த மக்கள் எல்லாம் தியாகம் பண்ணினாங்க. இந்த மக்களை எல்லாம் தியாகம் செய்ய தூண்டிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எப்படி நடந்தாங்கன்னு பார்க்கணுமா இல்லையா? அவர்கள் சொன்னபடி இந்த உலகம் பெருசு இல்லைன்னு நடந்தார்களா, சொல்வது உனக்கு தான் எனக்கு இல்லைன்னு நடந்து கொண்டார்களா அப்படின்னு பார்த்தா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அந்த வறுமை நிறைந்த வாழ்க்கை மற்ற எந்த சஹாபியுடைய வாழ்க்கைக்கும் குறைஞ்சது கிடையாது. மற்ற எந்த ஏழை மனிதனுடைய வாழ்க்கைக்கும் குறைவானது கிடையாது.
அவ்வளவு ஒரு கீழ்த்தரமான தரத்துல கீழ்த்தரம்னா அந்த அர்த்தத்தில் சொல்லல, ரொம்ப குறைந்த தரத்தில் உள்ள வாழ்க்கையை தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்து காட்டிட்டு போயிருக்கிறாங்க. இது ஒரு கவனத்தில் நீங்க வச்சுக்கணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்தி சொல்லும் பொழுது நம்மள அறியாமலேயே இப்படி ஒரு மனிதர் வாழ்ந்திருக்காருன்னா கண்டிப்பா இவர் சாதாரண மனிதரா இருக்க முடியாது, இறைவனுடைய தூதரா தான் இருக்க முடியும். இதுல இருந்து நம்ம நம்பலாம், அவ்வளவு பரிசுத்தமா வாழ்ந்து காட்டிருக்கிறாங்க. இரண்டாவது, மக்காவில் இருக்கும் பொழுது நல்ல வசதி வாய்ப்போடு இருந்தவங்க, வரும் பொழுதே பணத்தை கட்டிக்கிட்டு மதீனாவுக்குள் நுழைஞ்சவங்க, வீடு வாசல் பள்ளிவாசலுக்குரிய இடத்தை சொந்த காசை கொடுத்து வாங்குற அளவுக்கு ஓரளவுக்கு செழிப்போட இருந்தவங்க தான். அப்படி ஒரு செழிப்பான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு அதை துறக்கிறதுக்கு பாருங்க, அதை இழந்து போறது பாருங்க, அது ரொம்ப கஷ்டம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதுலயும் அந்த மாதிரி ஜெயிச்சு காட்டியிருக்கிறாங்க. எப்படி அவங்களுடைய அந்த வாழ்க்கை வரலாற்றுல ஒவ்வொரு சஹாபாக்களும் ஒவ்வொரு நபித்தோழர்களும் அவங்களுடைய ஏழ்மை நிறைந்த அந்த வாழ்க்கையை பற்றி வர்ணிக்கிறாங்க. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ். அப்ப அவங்க அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு கூட்டத்தை கடந்து போறாங்க. பிற்காலத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல இல்ல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்தான பிறகு அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு கூட்டத்தார் உட்கார்ந்து இருக்கிற பகுதியை கடந்து போறாங்க. அங்க என்னடான்னு கேட்டா, அப்படி பொரிச்சு ஆடு வச்சிருக்குது. இன்னைக்கு அரபியெல்லாம் முழு ஆட்டை வச்சு பொரிச்சு சாப்பிடுவானு, ஒரு ஆட்டையே பொரிச்சு வச்சு அந்த சமுதாயம் உட்கார்ந்து சாப்பிடுறது உட்கார்ந்துருக்காங்க ஒரு கூட்டத்தினர். அதை கடந்து போகும் பொழுது அவங்கள பார்த்து சொன்னாங்க, நீங்க ஆட்டை பொரிச்சு திங்கிறீங்க, இப்பதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறைஞ்சு கொஞ்ச நாள் ஆயிருக்குது, அதுக்கு இடையிலேயே இவ்வளவு சீக்கிரத்திலேயே பொரித்த ஆட்டை திங்கிற அளவுக்கு உங்களுக்கு பொருளாதார நிலை மேம்பட்டு இருக்குது, உங்களுடைய தகுதி தரமெல்லாம் கூடி போச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த நிலையில் மரணித்தார்கள் உங்களுக்கு தெரியுமா? அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த மக்கள்கிட்ட சொல்லி காட்டுறாங்க, ஹரஜ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மின துன்யா வலம் யஸ்பா மின் ஹுப்ஸி ஷஈர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த துன்யாவிலிருந்து ஆகிரத்துக்கு பயணமானாங்களே, அந்த பயணமாகும் பொழுது ஒரு நாள் கூட அந்த தீட்டாத கோதுமை இருக்க, தீட்டாத கோதுமையிலே தயாரிக்கப்பட்ட ரொட்டியை சாப்பிட்டு கூட ஒரு வயிறு நிறந்ததில்லை. கோதுமையில ரெண்டு கோதுமை இருக்குதுங்க, ஒன்னு தீட்டிய கோதுமை, இன்னொன்னு தீட்டாத கோதுமை. அதாவது தொழி கோதுமைன்னு ஒண்ணு சொல்லுவாங்க, இன்னொன்னு மணி கோதுமையும் பாங்க. அதை நம்ம பாஷையில நமக்கு புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்வதாக இருந்தால் நெல்லையும் அரிசியையும் சொல்லலாம். நெல்லு அரிசிக்கு வித்தியாசம் இருக்குல்ல, நெல்லிலிருந்து தான் அரிசி எடுக்கிறோம். அந்த மாதிரி கோதுமையில கோதுமைக்கு மேல கவர் பண்ணிருக்கும்ல, அதுக்குதான் தொழி கோதுமைங்கிறது. நீங்க கடையில வாங்குறது கோதுமை அரிசி மாதிரி கோதுமை வாங்குறீங்க, அந்த கோதுமைக்கு ஒரு கவர் இருக்கும், நெல் மாதிரி ஒரு கவர் போட்டிருக்கும், அந்த கோதுமை தான் ஷாயிர்ங்கிறது. வசதியானவர்கள் என்ன செய்வாங்கன்னா, அந்த கோதுமையை திருகையில அரைச்சி அந்த மேல உள்ள தோலை நீக்கிவிட்டு தோல் இல்லாத கோதுமையை எடுத்துதான் மாவாக்கி சாப்பிடுவாங்க. வசதியற்றவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டா, தோலையும் தனியா நீக்கிக்கிட்டு இருந்தா அதுல ஒரு அரைப்படி குறையும்ல, அதனால தோல் கோதுமையோட சேர்த்து நெல்லையே அரைச்சி சாப்பிடுற மாதிரி. நெல்லையே மாவாக அரைப்பதும் அரிசியை மாவாக அரைப்பதற்கு எவ்வளவு வித்தியாசம் இருக்குன்னு பாத்துக்கிறேங்க. நெல்லையே அப்படி போட்டு மாவா அரைச்சா உங்களுக்கு திங்க முடியுமா? அரிசியை அரைச்சா உங்களுக்கு திங்க முடியுது. அபூ ஹுரைரா சொல்றாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தை விட்டு போகக்கூடிய நேரத்தில் அவர்கள் தீட்டாத கோதுமை இருக்குத, அந்த கோதுமை ரொட்டியை சாப்பிட்டு கூட வயிறு நிறைஞ்சதில்லை. வயிறு நிறையும் அளவுக்கு அந்த ரொட்டி கூட கிடைக்கவில்லை. தீட்டிய சுத்தமான கோதுமை ரொட்டி நான் சொல்லல, தீட்டப்படாத அந்த கோதுமையில் தயாரிக்கப்பட்ட ரொட்டியை கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வயிறார சாப்பிட்டது கிடையாதுப்பா, நீங்க பொரிச்சாட்டை வச்சு சாப்பிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு அந்த மக்கள்கிட்ட சொன்னதாக சஹீஹுல் புகாரியில இடம் பெற்றிருக்கிறது. அப்ப இது அந்த வாழ்க்கையை எப்படி காட்டுறாங்கன்னு பாருங்க. அதாவது இவ்வளவு வசதியா இவ்வளவு பெரிய உலகத்துல அந்த மனிதருக்கு இருக்கிற புகழ் யாருக்கும் அல்லாஹ் கொடுக்கவே இல்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு கிடைச்சிருக்கிற அந்த புகழ் இன்னைக்கு வரைக்கும் இந்த உலகத்துல யாருக்கும் கிடைக்கல. அப்படி ஒரு புகழ், அவங்களுடைய பெயர் உச்சரிக்கப்படாத ஒரு நிமிடம் கூட இல்லை, ஒரு வினாடி கூட இல்லை. அந்த மாதிரி ஒரு பெயரை கேட்ட உடனே அவருக்காக பிரார்த்தனை செய்யக்கூடிய ஒருவர் இருக்கிறார்னா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும்தான். கேட்டோன்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு அல்லாஹ் அருள் புரிவானாக அவர்களுக்காக நம்ம துஆ செஞ்சிடறோம். ஸலவாத்துனா துஆ தானே. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரை கேட்ட உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹும்ம ஸல்லி வ ஸல்லிம் ஏதாவது ஒரு வகையில நமக்கு தெரிந்த விதத்துல பிரார்த்தனை பண்றோம். அவ்வளவெல்லாம் ஒரு மனிதர்களுடைய உள்ளங்கள் பூரா
ஒரு உயர்வான இடத்தை பெற்றிருக்கக்கூடிய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்க அவங்களுடைய வாழ்க்கை நிலை எப்படி இருக்குன்னு பார்த்தா இந்த கோதுமை கூட கிடைக்கல. இந்த தீட்டப்படாத கோதுமையிலிருந்து தயாரிக்கப்பட்ட ரொட்டி கூட வயிறு நிரம்புற அளவு கிடைக்கல. அதே மாதிரி நோமான் பின் பஷீர், இவர் ஒரு சஹாபி. இவரு பிற்காலத்துல கூஃபாவுல அலில்லாஹ்வுடைய காலத்துல கூஃபாங்கிற பகுதியில் ஆளுநராக அவர் நியமிக்கப்பட்டிருக்கார். கூஃபாவுடைய கவர்னராக நியமிக்கப்பட்டிருக்கும் பொழுது அங்க மெம்பர்ல இருந்து உரையாற்றுகிறார், கூஃபாவில் இருந்து உரையாற்றார். அப்ப இது அப்படி நினைவு கூறுகிறார். அந்த தங்க எப்ப இது தெரியும் கேட்டாங்க, அந்த வாழ்க்கையிலேயே உருண்டு பிறண்டுகிட்டு இருக்கும்போது அதை பத்தி யாரும் பேச மாட்டோம். எப்ப பேசுவோம் தெரியுமா? ஒரு நிலையிலிருந்து அடுத்த நிலைக்கு மேலேயே கீழே போனா தான் முன்னதை பத்தி பேசுவோம். ரொம்ப கீழே கிடந்துட்டு மேல போனா அந்த பழைய நிலையை நினைச்சு பார்ப்போம். ரொம்ப மேல கிடந்துட்டு கீழே வந்தாலும் அப்போ என்ன செய்வோம், நேற்று இருந்த தெரியாதான்னு 4 பேர் நினைச்சு பேசுவான். அப்ப அதே நிலையை நீடிச்சா பேச முடியாது. அப்ப இந்த நோமான் பின் பஷீர் என்பவர் கூபா வரைக்கும் இஸ்லாமிய ஆட்சி போய் அங்க ஒரு ஆளுநருங்கிற ஒரு அந்தஸ்தை அடைந்த பிறகு மெம்பர்ல இருந்து கொண்டு பேசுகிறாரு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து மட்டமான பேரிச்சம்பழம் இருக்குல்ல, இந்த பேரிச்சம்பழத்துல இப்போ வந்து கொட்டையெல்லாம் எடுத்து பேக்கிங் பண்ணி தூசி கீசிலாம் இல்லாம டிவியில விளம்பரம் பண்ணி வைக்கிற அளவுக்கு இன்னைக்கு அட்வான்ஸா போயிட்டு இருக்கு உலகம். பேரிச்சம்பழத்துக்கு பல பிராண்டுகள் போட்டு வைக்கலாம் அப்படி காலம். அந்த பேரிச்சம்பழத்திலே இந்த காஞ்சி போனது இருக்கு பாருங்க, சுருங்கி போனது, கஜூரி இல்ல, அதுக்கும் கீழே உள்ளது மட்டமான பேரிச்சம்பழம் இருக்கு. அந்த மட்ட பேரிச்சம்பழம் கூட கிடைக்காத நிலையில் அந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தை விட்டு போனாங்க. இன்றைக்கு என்னடான்னு கேட்டா உங்களுக்கு வகை வகையான கலர்கள்ல பேரிச்சம்பழத்தை சாப்பிடுறீங்க. நோமான் பின் பஷீர்ங்கிறவரு அந்த கூபா மக்கள்கிட்ட சொல்றாரு, பேரிச்சம்பழத்துல தான் உங்களுக்கு எத்தனை வெரைட்டி இன்னைக்கு நீங்க சாப்பிடுறீங்க, எத்தனை வெரைட்டி எத்தனை வகையை சாப்பிட்டு இருக்கிறீங்க. ஆனா வந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு பேரிச்சம்பழம் மாத்திரம் தான் உணவு என்று இருந்த அந்த காலத்துல கிடைச்சது மட்டமான பேரிச்சம்பழம் தான். சுருங்கி போய் அந்த இனிப்பு சத்து குறைவா போய் ஒரு வெள்ளை கலர்ல வெளுத்து போயிருக்குமே அந்த பேரிச்சம்பழம் கூட வயிறு நிறைகிற அளவுக்கு கிடைக்காது. இதான்ப்பா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி நோமான் பின் அவங்க எல்லாம் பார்த்தவங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுடைய வாழ்க்கையை நேரடியாக நின்று பார்த்தவர்கள் இதை விமர்சிக்கிறாங்க, சொல்றாங்க. அதே மாதிரி அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எப்ப நடக்குன்னு நீங்க பார்க்கணும். இதெல்லாம் இப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அவங்க ஒரு நாட்டின் மன்னர், அதை ஞாபகத்தில் வச்சுக்கணும். நீங்களும் நானும் இல்லை, இந்த நிலையில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தாங்களே, அப்ப அவங்களுடைய பொசிஷன் என்ன? அவங்க ஒரு ஆட்சி தலைவர், அவங்க ஒரு உத்தரவு போட்டா எதுவும் நடக்கும். அதே நேரத்தில் வந்து அவங்க தான் இப்படி நடந்துக்கிட்டாங்களே தவிர மற்றவர்கள் நிலையெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கும்போதே கொஞ்சம் கொஞ்சமா தரம் கூடிருச்சு. எந்த அளவுக்குன்னா ஜகாத்துல இருந்தும் கனிமத்துல இருந்தும் பல பகுதிகளை வெற்றி கொண்டு அவர்களுக்கு விதிக்கப்படுற ஜிஸியாங்கிற வரியில இருந்தும் பல வகையில அரசாங்க கஜானாவுல வந்து நிதி குவிய ஆரம்பிக்குது. அவ்வளவு நிதிகள் குவிய ஆரம்பிச்சு ஆளாளுக்கு என்ன செய்யறாங்க, கொடுக்கறாங்க, கணக்கு வழக்கு இல்லாம கொடுக்கறாங்க. அந்த மாதிரியான ஒரு நிலைமை எல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வாழும் பொழுதே ஏற்படுது. எப்படி ஏற்படுதுன்னு பாருங்களேன். நீங்க என்ன நினைக்கலாம், இல்ல கஜானாவுல இல்ல அதனால ரசூலுல்லாஹ் இப்படி இருந்திருப்பாங்க. கஜானாவுல எப்படி இருந்துச்சுங்கிறது சில சான்றுகள் நான் ஒரு சரித்திர சான்று சொல்றேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏதாவது ஒருத்தருடைய ஜனாசாவுக்கு போனாங்கன்னா, ஒரு ஆள் இறந்துட்டாருன்னு வைங்களேன், ஜனாசாவுக்கு போவாங்க. போன உடனே என்ன செய்வாங்கன்னா, ஆரம்ப கட்டத்தில் எல்லாம் ஜனாசா தொழுகிறதுக்கு முன்னாடி இவருக்கு ஏதாச்சும் கடன் இருக்கான்னு கேட்பாங்க. கடன் இருக்குதுன்னு சொன்னார்களே ஆனால் நான் தொழுவிக்க மாட்டேன். அந்த கடனை அவர் சொந்தக்காரங்க யாராவது கொடுங்க. கடனாளியாக ஒருத்தன் போய் சேரக்கூடாது. இந்த கடங்கான இவர் செஞ்ச நன்மையில ஆகிரத்துல வந்து கேட்பான். இப்ப நான் கடனாளியா போய் மூத்தாயிட்டேன்னா நான் யார்கிட்ட கடன் வாங்கணும்னு அவர் ஆகிரத்துல கேஸ் போடுவாரு, யாரெல்லாம் 1000 ரூபாய் கடன் வாங்கி தரலன்னு. அங்க 1000 ரூபாய் செல்லுமா? அந்த உலகத்தில் 1000 ரூபாய் திருப்பி கொடுக்க முடியாது. அப்ப என்னது திருப்பி கொடுக்க வேண்டி வரும்? நம்ம அமல்கள் மூலமாக செய்த நன்மைகளை தான் திருப்பி கொடுக்க வேண்டி வரும். அப்ப நன்மைகளை இழந்துடக்கூடாது என்பதற்காக வேண்டி கடன் இல்லாமல் இருக்க வேண்டும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப ஆசைப்பட்டிருக்கிறாங்க. நமக்கு கற்றுத்தந்த அத்தையாத்துல ஒரு அந்த துஆவுல கூட நம்ம ஒரு கேட்கிறோமே, மினல் மஹ்சமி வல் மஹ்ரமி, அல்லாஹ் கடனை விட்டு உன்னிடத்துல பாதுகாப்பு தேடுறேன்னு சொல்லி, கடன்கிறது பாதுகாப்பு தேடுற அளவுக்கு டேஞ்சரானது. கடன்கிறது வந்து அது ரொம்ப ஒரு அது பாவமானு நினைக்கிறது. தேவைக்கு வாங்கிக்கலாம், பாவம் கிடையாது. ஆனா கொடுக்காம இறந்து போயிட்டோம்னா பெரிய இழப்புல உண்டாயிட்டும். கொடுக்காம இறந்து அவன் மன்னிக்காம விட்டான்னு சொன்னா பெரிய இழப்பு உண்டாக்கக்கூடியது. அதனால தொழுவிக்க மாட்டாங்க.
ஏன்னாப்பா கடன் இருக்கா, இருக்கு, இவருக்கு அண்ணன் இருக்காரா, தம்பி இருக்காரா, மாமா இருக்காரா, மச்சான் இருக்காரான்னு கேட்பாங்க. அதுலயும் பாருங்க, தேர்ந்தெடுக்கிற நேரம் அந்த நேரத்தில் கொடுத்துருவாங்க. அதாவது அண்ணன் தம்பியா இருந்தா கூட கடனை கொடுக்க மாட்டான். எப்ப கொடுக்காம தெரியுமா? பாடி கிடக்கும் போது கொடுக்க சொல்லுங்களேன், கொடுத்துருவான். கடங்காரன் சட்டையை பிடிச்சி ரூபாய் கொடுத்துருக்கா ஜனாசா வேணா, அவனுக்கு அந்த கௌரவ பிரச்சனை செகண்ட் நேரத்துக்கு உணர்ச்சியில் செய்வான். அண்ணன் எவ்வளவு தரணும், எவ்வளவு தந்தாரு அப்படின்வான். நாளை கடை கொடுக்க மாட்டான். அந்த ஜனாசா கிடக்கிற நேரத்தில் ஒரு விவகாரத்தை கிளப்புனா அந்த இடத்துல ஒரு கௌரவ பிரச்சனை வரும். டக்குன்னு உழைச்சப்படுவான். என்ன எதெல்லாம் கணக்கு பண்ண மாட்டான். எவ்வளவு தரணும், 10,000 ரூபாய், நான் தரேன்டா, ஜனாசா விடுறேன் சொல்லி வேணும்ல. நாளைக்கு தரேன்னு சொன்னா நாளைக்கு பண்ண போய வேலை பார்த்துட்டு அவர் வாங்க, நான் தர மாட்டோம். அந்த நிமிஷத்துல தருவான். இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கரெக்டா எடை போட்டுக்கிட்டு பெரிய மனோதத்துவத்தை கரைச்சு குடிச்சவங்க ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம். அப்படியால அல்லாஹ் தூதரை அனுப்புவான். மனித மனங்களை படிக்கணும். அப்ப ஒரு காரியம் சொன்னா மட்டும் பத்தாது, அது பிராக்டிக்கலா சாத்தியமாகிற மாதிரி இடத்துல வச்சு அடிக்கணும். அப்பதான் சரியா வரும். அப்ப அந்த ஜனாசா கிடக்கும் போது அடிப்பாங்க. இவர் கடனாளியாக இருக்கிறார், சொந்தக்காரங்க யாராவது இந்த கடனை கொடுத்தீங்கன்னா நான் தொழு வைப்பேன், இல்லைன்னா நீங்க தொழு வச்சுக்கிறீங்க. அப்ப நம்ம சொந்தக்காரருக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுவிக்கணுமேங்கிற ஒரு ஆர்வத்துல கடன்களை தீர்த்துருவாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுவிப்பாங்க. இது ஆரம்ப காலத்தில் இப்படி செய்து கொண்டிருந்தார்கள். பிறகு எந்த அளவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிலைமை உயர்ந்தது என்றால், அவங்களுடைய ஆட்சி நிலைமை, அவங்க நிலைமை இல்லை, அவங்களுடைய அரசாங்கத்தினுடைய நிதி நிலைமை எந்த அளவுக்கு உயர்ந்தது என்று சொன்னால், ஜனாசாவில் பிறகு கலந்து கொள்ளும் பொழுது சொல்வார்கள், உங்களில் யாராவது சொத்துக்களை விட்டு சென்றார்களேயானால் அந்த சொத்துக்களை வாரிசுகள் எடுத்துக் கொள்ளட்டும். உங்களில் யாராவது கடனை விட்டு சென்றார்களேயானால் அது என்னை சேர்ந்தது, என்கிட்ட வந்து கேள். யாரா இருந்தாலும் இவர் கடன் தரணுமா, நான் தர்றேன், வா என்கிட்ட வந்து பேர சொல்லு. யார் யாரு கடன் தரணும், இவர் கடன் கொடுத்தவரெல்லாம் என்கிட்ட சொல்லுங்க, இப்பவே நான் தீக்கிறேங்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த சமுதாயத்தில் மூத்தா போற ஒவ்வொரு கடனாளியின் கடனை ஒரு ஆட்சி தலைவர் என்ற முறையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தீர்க்கிறார்கள்னா எவ்வளவு கஜானாவில் இருந்திருக்குன்னு பாத்துக்கிறீங்க. ஒரு ஆள் திரும்பி மூத்தா போயிடுறாருங்க, அவர் ஜனாசா போட்டுக்கிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி கேட்கிறாங்க, இவருக்கு யாராவது கடன் கொடுக்க வேண்டி இருக்குதா, இவர் யாருக்காவது கடன் தரணுமா, எனக்கு 1000 எனக்கு 500 உண்டா, எல்லாருமா சாயந்தரம் வாங்கி போ, எவ்வளவு பேர் போனாலும் சரி. அப்ப உங்களில் சொத்தை விட்டு சென்றால் அந்த சொத்தை அவன் மாறி சேர்த்துக் கொள்ளட்டும், கடனை விட்டு சென்றால் அது என்னை சேரும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்படி ஆட்சி ஆட்சி எப்படி இருக்கணுங்கிறதுக்கு ஒரு வழிகாட்டி. ஆட்சி முறை, ஆட்சி தலைவர் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனியா நம்ம ஒரு தலைப்புல சொல்லுவோம். அப்ப அதுல பார்த்துக்கிறோம். ஒரு ஆட்சி தலைவர் பாருங்க, ஒரு குடிமகனுடைய ஒவ்வொரு பிரச்சனைகளையும் அவங்க தலையிட்டு அவனை கடனற்றவனாக ஆக்குவதற்காக வேண்டிய எவ்வளவு அக்கறை செலுத்துறாங்கன்னு பாருங்க. அப்ப இருந்துச்சு கஜானாவுல ஒண்ணு இல்லாம இல்ல, கஜானாவுல கடனை தீக்கிற அளவுக்கு என்ன இருக்குது. ஒரு ஆளு கிராமவாசி பள்ளியாசல் இருக்கிறாங்க, கடினமான ஒரு கனத்த கம்பளி போர்வையை போத்திட்டு இருக்கிறாங்க. கிராமவாசி, அவங்க நாகரிகம் தெரியாது கிராமத்து ஆட்களுக்கு, இழுத்து முகமது எனக்கு இந்த ஒட்டகத்தை ஒண்ணு கொடு, எனக்கு ஒட்டகத்தை நான் நிறைய வந்திருக்கிறேன் பேர சொல்லி பிடிச்சி இழுக்கிறான். அந்த இழுக்கிறதுல அப்படி சிறந்த மேனி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சிவப்பு மேனி, அந்த அழுத்தத்தில் அப்படியே அப்படி வரி மாறி விழுந்துருது. சஹாபாக்கள் அடிக்க போறாங்க, என்னடா அது சட்டையை பிடிக்கிறேன்னு சொல்லி, விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு ஒட்டகத்தில் ஏற்றி அவர் அனுப்புங்கிறாங்க. அவர் ஒருத்தர் கேட்டா ஒட்டகத்தை தூக்கி கொடுக்குற அளவுக்கு வசதி. எதுக்கு சொல்றேன்னா அவங்களுடைய பெருந்தன்மையை தனியா வழங்குற விஷயம். அவங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி சகஜமா பழகுனாங்க அந்த விஷயத்தை நான் சொல்ல வரல. ஒருத்தர் கேட்ட எனக்கு ஒரு ஒட்டகம் கொடுக்க முடியுது. ஒட்டகம்னா கார் மாதிரி, நீங்க காருக்கும் ஒட்டகத்துக்கும் ஒரு ரேட்டு தான், அவ்வளவு விலை மதிப்பு உள்ளது ஒட்டகம் அன்றைய சூழ்நிலையில. ஒரு ஒட்டகம் பெரிய பெரிய பணக்கான அந்த சமூக அமைப்புல ஒருவர் யாரு என்று தெரியாத ஒருத்தர் எனக்கு ஒரு ஒட்டகம் வேணும், நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படின்னு ஒரு ஒட்டகத்தை பிடிச்சு கொடுன்னு சொல்றாங்கன்னா கஜானாவில் எந்த அளவுக்கு செழிப்பு இருந்திருக்குன்னு தெரிஞ்சுக்கிறீங்க. ஒரு ஒட்டகத்தை தூக்கி தெரியாத ஆளுக்கு கொடுக்குற அளவுக்கு செழிப்பு, எல்லாருடைய கடனையும் ஏற்றுக்கொள்ற அளவுக்கு செழிப்பு. இப்படி செழிப்பான கஜானாவை நிரப்பி வைத்திருந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உலகம் முழுவதும் அப்படி புகழ் பெற்றிருந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்குள்ள கடைசி வரைக்கும் மூத்தாவர வரைக்கும் உள்ள நிலைமை இது. எது ஆரம்ப 2 வருஷத்துல நினைச்சுக்கிறாதீங்க, ஆரம்பம் 3 வருஷம், ஆரம்ப 4 வருஷம் எல்லாரும் கஷ்டப்பட்டாங்களே, அப்படி கஷ்டப்பட்டிருப்பாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைச்சிடக்கூடாது. அபூ ஹுரைராவுடைய இந்த வார்த்தை உங்களுக்கு வழங்குது. அதாவது தீட்டப்படாத கோதுமை ரொட்டியில் வயிறு நிறைக்காதவர்களாகத்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்தை விட்டு போனார்கள். கடைசி காலம் வரைக்கும் உள்ள நிலைமை, மரணிக்கிற வரைக்கும் அந்த மாதிரி வயிறு நிறைய சாப்பிடலங்கிறாங்க. மரணிக்கிற எடுத்து சாப்பிட்டு எவ்வளவு சாப்பிட்டுக்கலாம், எவன் கேட்கவும் முடியாது. அப்படியா பக்கத்து நாட்டில் மன்னர்கள்லாம் இருந்தாங்க, எப்படி நடந்துக்கிட்டாங்க? ஒரு மன்னர் சொன்னா என்ன வேணாலும் பண்ணலாம், யாரும் எதிர்க்க மாட்டாங்க மன்னரை. இந்த மாதிரியான ஜனநாயகம், பத்திரிகை, எதிர்கட்சி, பார்லிமெண்ட்
இதெல்லாம் இருக்கக்கூடிய காலமா அது? யாரும் எதிர்க்க முடியாது. அந்த காலத்தில் அவ்வளவு பரிசுத்தமாக நடந்து காட்டியிருக்கிறாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதே மாதிரி அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இன்னொரு டைம்ல சொல்றாங்க, மா ஷபிய ஆலு முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மின் தஆமின் ஸலாஸத அய்யாமின் ஹத்தா குபில. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாத்திரமல்ல, அவர்களின் குடும்பத்தார்கள், அவங்களுடைய மனைவி, அவங்களுடைய மனைவிமார்கள், குடும்பத்தார்கள் இருக்காங்களே, அவர்கள் கூட 3 நாட்கள் தொடர்ந்து வயிறார சாப்பிட்டது கிடையாது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணிக்கிற வரைக்கும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணித்துக்கிற காலம் வரைக்கும் 3 நாட்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய குடும்பத்தார்கள் வயிறார சாப்பிட்டது கிடையாது என்று அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு. ஒரு நாளைக்கு வயிறார தான் சாப்பிட்டாங்கன்னா அடுத்த நாளைக்கு கிடைக்காது. அதுக்கு அடுத்த நாள் வயிறு நிறைய சாப்பிடுவது என்பது ஏதோ 3 நாளைக்கு ஒரு தடவை நடக்கும். 3 நாள் தொடர்ந்து வயிறார சாப்பிட்டது என்பது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கையிலேயே நடந்து கிடையாது என்று சொல்லி அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்றாங்க. அதே மாதிரி ஆயிஷா நாயகியும் அதே வார்த்தையை சொல்றாங்க, மதீனாவுக்கு வந்ததுல இருந்து மரணிக்கிற வரைக்கும் 3 நாள் நாங்க வயிறார சாப்பிட்டது கிடையாது. மதீனாவுக்கு வர்ற வரைக்கும் அப்படி நல்லா இருந்தோம். என்றைக்கு நாங்க மதீனாவுல கால் எடுத்து வச்சோமோ அன்றையில இருந்து மரணிக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணிக்கிற 10 வருஷம் வரைக்கும் அந்த 10 வருட காலமாக வயிறார நாங்க 3 நாள் வயிறார சாப்பிட்டு இருக்க மாட்டோம். அந்த மாதிரி தான் எங்களுடைய வாழ்க்கை நிலைமை போயிட்டு இருந்துச்சுன்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. அதே மாதிரி எந்த அளவுக்குன்னு சொன்னா, அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு இவங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பணியாளர். 10 வருட காலம் மதீனாவுக்கு வந்ததுல இருந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய எல்லா பணிகளையும் செய்யக்கூடிய ஊழியர் யாரு? அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அவங்க கூட சொல்லுவாங்க, 10 வருடம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு நான் வந்து ஊழியம் புரிந்தேன். ஒரு தடவை கூட நான் செய்யாத ஒரு காரியத்தை பற்றி ஏன் செய்யலன்னு கேட்டது இல்லையா? நான் செய்து விட்டு வந்த ஒரு காரியத்தை பற்றி ஏன் இப்படி செஞ்சேன்னு கேட்டதில்லை. 10 வருட காலம் பணியாற்றி இருக்கிறேன், இப்படி நான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை போல ஒரு ஆளை நான் என்ன செய்யல, என் வாழ்நாள்ல கண்டதே இல்லை என்று கூட அவர் சிலாயிப்பார். அவரு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வளவு நெருக்கமாக இருந்த அவங்க சொல்றாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வாழ்நாள்ல இந்த பாத்திரம் இருக்குல்ல, பாத்திரத்தில் வைத்து சாப்பிட்டதே கிடையாது. குழம்பு இருந்தா தானே பாத்திரம் வேணும், குழம்பு ஊற்றி சாப்பிடுறதுக்கு தானே பாத்திரம்னு ஒண்ணு வேணும். அந்த உணவுக்கும் அவர்கள் பாத்திரத்தை பயன்படுத்தினது இல்ல, திங்கிறதுக்கு உள்ளதுல அதுக்கு உள்ள குழம்பு இருக்குது, அந்த குழம்புக்கும் அவர்கள் பாத்திரத்தில் வச்சு சாப்பிட்டு நான் பார்த்ததே கிடையாது. பாத்திரத்தில் சாப்பிட மாட்டாங்க. அப்ப எப்படி சாப்பிடுவாங்க ஒருத்தர் கேட்கிறாரு. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லும் பொழுது, பாத்திரம் இல்லாம சாப்பிட்டாங்களா? அந்தரத்தில் வச்சா சாப்பிடுவாங்க, ஒண்ணும் இல்லாம இப்படி சாப்பிட முடியும்னு கேட்கும் பொழுது, ஒரு துணி இருக்கும், அந்த துணியை விரிச்சுக்கிடுவாங்க, அதுல ரொட்டியை போட்டு சாப்பிடுவாங்க. ஒரு துணி, அதுல ரொட்டி, காஞ்ச ரொட்டி, இந்த ரொட்டியை தான் சாப்பிடுவாங்களே தவிர பாத்திரம் வச்சு சால்னா கிள்னா கையை கழுவ தனியா அது தனியா பாத்திரமே எவ்வளவு வேண்டி இருக்கு. ஷோகேஸ்ல தேவைக்கு மேல அப்படி அடிக்க அழகுபடுத்துறதுக்கு நம்ம வச்சுட்டு இருக்கிறோமே. அப்படிப்பட்ட ஒரு உலகத்தோட ஒப்பிட்டு பார்த்தா இது என்ன வாழ்க்கை இது? ஒரு பிளாட்பாரத்தில் இருக்கிறவர்கள்ட்ட கூட இதை விட உயர்வான நிலைமை இருக்கும். பிளாட்பாரத்தில் வீடு வாசல் இல்லாம இருக்கிறாங்களே அவர்கள்ட்ட கூட இதை விட பொருளாதாரத்தில் கொஞ்சம் உயர்ந்த ஒரு நிலையில தான் இருப்பாங்க. அதை விடவும் ஒரு இதை சகிச்சுக்கிட்டாங்க பாருங்க. 10 வருஷ காலத்துக்கு ஒரு நாளைக்கு சகிக்கலாம்ங்க. ஒரு நாளைக்கு நீங்களும் இலையில வச்சு தின்றுலாம், தூரிச்சிட்டு வாங்கி இலையில வச்சு தின்றுவீங்க பாத்திரம் இல்லாம. ஏழை மரத்தினா பேரு ஒரு நாளைக்கு செய்யலாம், 2 நாளைக்கு செஞ்சுக்கலாம். 10 வருஷம் 355 நாள், 10 வருஷம் கணக்கு பண்ணிக்கிறங்க. சுபஹானல்லாஹ், இத்தனை நாள் ஒரு மனிதனால் இதை தொடர்ந்து கண்டினியூவாக இப்படி இருக்க முடியுதுன்னா இது எப்படி முடியுது? 1-2 நாளா? 1-2 நாள் இருக்கலாம். இந்த நோன்பு பெருநாள் வரும்போது நமக்கு தெரியுதுல்ல, இந்த பகல் நேரத்தில் அப்படி சின்ன ஒரு தியாகம் பண்றோம். என்ன பெரிய தியாகம் போட்டா தியாகமே கிடையாது, ஏதோ ஒரு நேரத்தை சேஞ்ச் பண்ணிக்கிறோம். இன்னும் சொல்ல போனா நோம்புல ரொம்ப திங்கிறோம். மற்ற நாட்களை விட மார்க்கத்தில் தடை ஒண்ணும் கிடையாது, தடை ஒண்ணும் கிடையாது, நல்லா திங்கலாம். மற்ற நாட்களை விட நோம்புல தான் என்ன செய்யறோம், நேரத்தை மாத்திக்கிறீங்க தவிர நோம்பு தருவோம்னா ஒரு லைட்டா ஒன்று அடிச்சுக்கிறீங்க, தொழுதுட்டு போனோம்னா அப்புறம் இன்னொரு அடி ஒன்று அடிக்கிறீங்க பல பேரும். அப்ப 3 மணிக்கு எந்திரிச்சு ஒரு கால செய்யறீங்க, சுபு வரைக்கும் இருக்கு வெட்டியா முடிச்சுக்கிட்டு இருக்கணும்னு சொல்லி அது நொறுக்கு திணி வர வண்டி இருக்கு வாங்க சொல்ற வரைக்கும். அப்ப இவ்வளவு நேரமும் வண்டி என்ன செய்யுது, சேர்த்தா இருக்கிறீங்க. செலவுல கணக்கு பார்த்தாலும் நோம்புலாம் கூட வரும். மற்ற நாட்களை விட நோன்பு காலங்கள்லாம் நம்ம நிறைய சாப்பிடுறோம். என்ன செய்யறோம், பகல்ல உள்ள ராத்திரிக்கு மாத்திக்கணும், ராத்திரிக்கு உள்ளதை பகலுக்கு மாத்திக்கிட்டோம். டைம் சேஞ்ச் பண்ணீங்களே தவிர என்ன இழந்து என்ன தியாகம் பண்ணிட்டீங்க? இந்த சாப்பாடு தியாகம் பண்ணிட்டு நாளைக்கு கூட பட்டினா கிளம்புறீங்களா?
அப்படி மார்க்கம் சொல்லவும் இல்லை. அப்ப இந்த சின்ன ஒரு பகல்ல விழித்துக்கிட்டு இருக்கும்போது செய்யற தியாகமே நமக்கு கஷ்டமா இருக்குது. எப்படா நோன்பு திறக்க பாங்க சொல்லுவாங்கன்னு எதிர்பார்க்கிற அளவுக்கு நம்மளுடைய மனநிலை இருக்குது. அப்படிதான் இருக்கும், அவனு தப்பு கிடையாது. அதே மாதிரி இந்த பெருநாள் பிறையை பார்க்கறதுக்கு எவ்வளவு சந்தோஷம். பெருநாள் பிறை தெரிஞ்சவன அந்த எதுக்கு அந்த சந்தோஷம்? சரி, அல்லாஹ் சொன்னதுதான் நம்ம கட்டுப்படுத்திக்கிட்டோம், அவ்வளவு நமக்கு முடியும். இது மறுபடியும் முடியாதுன்னு காட்டுறது தானே செய்யணும். அப்ப இது ஒரு சின்ன ஒரு இதே நமக்கு இவ்வளவு அழகா விளங்குத. இப்ப வருஷக்கணக்கில் 10 வருஷ காலமாக இந்த நோம்பாளியை விட மோசமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறாங்களே, இது எப்படி நம்ம யோசிச்சு பாருங்க. இதுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை. அதே மாதிரி அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, கத்தாதா ரலியல்லாஹு சொல்றாங்க, நாங்க அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு வந்தோம். வரும்பொழுது அவரோட அந்த சமையல்காரர் பக்கத்தில் உட்கார்ந்துருக்காரு. ரொட்டி எல்லாம் தயாரிச்சு பரிமாறக்கூடியவரெல்லாம் இருக்காரு. அப்ப வந்தவன என்ன செய்யறாங்கன்னா, ரொட்டி எல்லாம் ஒண்ணு நிறைய வச்சு, அனஸ் ரலியல்லாஹு அன்ஹுடைய காலம் பிற்காலத்துல நல்லா சாப்பிடுங்கிறாரு. சாப்பிட்டு இருக்கும்போது சொல்றாங்க, அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு நல்லா சாப்பிடுறீங்க, அல்லாஹ் வந்திருக்கான் சாப்பிடுறீங்க. ஆனா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வை சென்றடையும் வரை மிருதுவான ரொட்டியை அவர்கள் சாப்பிட்டு நான் அறிந்ததில்லை, நான் பார்த்ததில்லை. மிருதுவான மாவில் செய்யப்பட்ட ரொட்டி இருக்குமே, அதை சாப்பிட்டு நான் என் வாழ்நாள்ல பார்த்ததே இல்லை. அதே மாதிரி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொரித்த ஆடு இருக்குல்ல, பொரிச்ச ஆடு, அந்த பொரிச்ச ஆட்டை அவங்க கண்ணால பார்த்ததை கூட எனக்கு தெரியல, அவங்க கண்ணால கூட கண்டதில்லை. மிகைப்படுத்தி சொல்வது, அது கண்ணால கண்டது இல்லைன்னா சாப்பிட்டது இல்லைங்கிறதுக்காக வேண்டி சொல்றாங்க. அப்படித்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தாங்க. நீங்க சாப்பிடுங்க, வர்ற ஆட்களுக்கு நல்லா உபசரிச்சுட்டு சொல்றாரு. வர்ற ஆட்களுக்கு சமையல்காரெல்லாம் போட்டு நல்லா ரொட்டி கிட்டலாம் எடுத்து பரிமாறிக்கிட்டு அவங்கள சாப்பிட சொல்லிட்டு, நீங்க சாப்பிடுறீங்க, எல்லாம் வந்திருக்காங்க சாப்பிடுங்க. ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மாதிரி நடந்துக்கிட்டாங்க. இந்த இறைச்சலாம் அவங்க பார்த்ததே கிடையாது, நம்மளை பாருங்க எல்லாம் எப்படி வச்சுட்டான்னு பாருங்க அப்படின்னு சொல்லி அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னது சஹீஹுல் புகாரியில இடம் பெற்றிருக்கக்கூடிய அளவுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிலைமை இருக்குது. அப்ப அந்த குழம்பு உண்டு அவங்க வாழ்க்கையில பார்த்தது இல்லையா? பார்த்திருக்கிறாங்க. சில நண்பர்கள் பின்னாடி வரும், விருந்து கலைச்சிட்டு போய் குழம்பு கொடுப்பாங்க. வீட்டுல குழம்பு என்று சொல்லி ஒரு ரொட்டியை வெறும் ரொட்டி திங்க முடியாதுல்லங்க, தொட்டுக்கிறதுக்கு என்ன மாதிரி வேணும்ல, அப்படி ஒண்ணே இல்லையான்னு கேட்டா இருந்துச்சு. சில நேரங்கள்ல அவங்களும் ஒரு குழம்பு சாப்பிட்டு இருக்கிறாங்க. என்ன குழம்பு? அதெல்லாம் குழம்புன்னு சொன்னா நீங்க எண்ணெயை வேற மாதிரி நினைப்பீங்க, இதை போய் குழம்புங்கிறான்னு சொல்லுவீங்க. எது? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளியாசலும் வெளியே வர்றாங்க. வந்தவொடனே ஒரு சஹாபி சொல்றாரு, நான் அஸ்ஸலாமு அலைக்கும் சொன்னேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வா வீட்டுக்கு கூட்டிட்டு போனாங்க. கூட்டிட்டு போனோன்னே என்னமா இருக்கான்னு கேட்டாங்க. கொஞ்சம் ரொட்டி இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. கொண்டாந்து வச்சவொடனே ஒருத்தர் கூட்டிட்டு போயிட்டாங்கல்ல, அதுக்காக கேட்கிறாங்க, ரொட்டிக்கு தொட்டுக்கிற மாதிரி ஏதாவது இருக்குதா? ரொட்டி தான் ஒண்ணு வைக்கிறாங்க கேட்கிறாங்க. தொட்டுக்கிறதுலாம் ஒண்ணும் கிடையாது. இந்த சிர்கா இருக்குல்ல, சிர்கா தெரியுமா? காடி வினிகர்னு சொல்லுவாங்கல்ல, வினிகர்னு சொல்லுவாங்கல்லங்க, தெரியுமா? புளிப்பா இருக்கும், ஊறுகாய்க்கெல்லாம் ஊத்துவான், மருந்துகள் எல்லாம் விற்கும், மெடிக்கல் ஸ்டோர் எல்லாம் விற்கும். வினிகர்னு சொல்லி புளிப்பா இருக்கும். ஊறுகாயெல்லாம் சீக்கிரம் ஊறுகாய் ஊத்திக்கிடுவாங்க. கறி சீக்கிரம் அதை கொஞ்சம் போட்டுக்குருவாங்க. அது ஹல்லுமாங்க அரபில, அதை சிர்கான்னு சொல்லுவாங்க. உருதுல காடி சிர்கான்லாம் சொல்லுவாங்க. இங்கிலீஷ்ல வினிகர்னு சொல்லுவான். அந்த பொருளை அதான் இருக்குது, வினிகருங்கிறது தான் என்ன இருக்குதுன்னு கொண்டாங்க அப்படிங்கிறாங்க. ஒரு புளிப்பா இருக்கும், அவ்வளவு வேற ஒண்ணுமே இருக்காது. இந்த ரொட்டியை அதை சாப்பிட்டுட்டு நிஅமல் உதுமுல் ஹல்லு, இந்த சிர்கா அருமையான குழம்பா இருக்குது. அதாவது எந்த சாப்பிட குறைத்துல தெரியாது. அவங்க வாழ்நாள்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த உணவையும் இது சரியில்லைன்னு சொன்னது கிடையாது. மாப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஆமன் கத்து, எந்த உணவை கொண்டாந்து வச்சாலும் சரி, இதெல்லாம் திங்க முடியும், இதெல்லாம் மனுஷன் திங்கிறான்னு கேட்கறவங்களும் நம்ம அப்படி கேட்க மாட்டாங்களாம். குறைய சொன்னதில்லை. விரும்புனா திம்பாங்க, விரும்பலன்னு கண்டுக்கிறாம, சில பிடிக்காம இருக்கும்ல, கண்டுக்கிறாம இருக்கிற திண்டு போயிடுவாங்களே தவிர அதை குறை சொல்லி விமர்சிச்சதே கிடையாது. ஆனா இதை பாராட்டுறாங்க. இதை தொட்டு சாப்பிடுறதுனா சிறந்த குழம்புன்னு சொல்வதாக இருந்தால் அதுக்கும் காஞ்சி போயிருந்தாலும் சொல்ல முடியும். பிரியாணிலே குடிச்சவனுக்கு இது குழம்புன்னு ஒத்துக்குவான ஒருத்தன்? இதை குழம்பு, இது ஒரு சால்னாங்கிற அந்தஸ்து யாரு கொடுப்பா? அதையே வெறும் ரொட்டியே திண்டால்தான் கொடுக்க முடியும். வெறும் காஞ்ச ரொட்டி திண்டால்தான் இதையும் கூட ஒரு குழம்பு என்ற அந்தஸ்தில் வச்சு பார்க்க முடியும். அதுவும் சொல்றாங்க நிஅமல் உதுமுங்கிறாங்க. குழம்புலயே சூப்பர் குழம்பா இருக்குது இது அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா அவரை சாப்பிடுறாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.
இதாங்க வாழ்க்கை பாருங்க. இப்படிதான் காலமெல்லாம் ரொட்டி அந்த அப்படிதான் இதான் வாழ்க்கை. வயிறு நினைக்கணும், உசுறு வாழணும். சோறு என்பது உசுறு வாழ்வதற்கு வழங்கியிருந்தாங்க. நாக்குக்கு முக்கியத்துவம் இருக்கல, உயிர் வாழ்வதற்கு உணவு வேணும் இல்லையா, அதுக்குத்தான் அந்த உணவு தவிர மற்றபடி ஒரு இன்பமா இருக்கணும், நாக்குக்கு அப்படி ருசியா இருக்கணும், எல்லாமே ஒரே ரிசல்ட் தான். நாக்குக்கு ருசியா இருக்குங்கிற அடிப்படையில் மட்டும்தான் வித்தியாசம் இருக்கே தவிர எல்லாம் அதே ரிசல்ட் தானே. உள்ள போனுச்சுன்னா எல்லாம் ஒரே மாதிரி தானங்க. இன்னும் சொல்ல போனா இந்த மாதிரியான உணவுகளை விட அந்த மாதிரியான உணவு உள்ள போனா டேஞ்சரா போயிடும், இதோட மோசமா போயிடும். அதுல இருந்து வரக்கூடிய கழிவுப் பொருட்கள் எவ்வளவு ருசியா எவ்வளவு நெய்யெல்லாம் சேர்க்கிறீங்களோ அவ்வளவு மோசமா தான் அதை வெளிப்படும். இது பிரச்சனை இல்லாத, அதாவது நாக்குக்காகத்தான் நம்ம எல்லாம் செய்யறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாக்குக்கு சாப்பிடல, வயிற்றுக்கு தான் சாப்பிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வாழ்க்கை முறையை பற்றி ஆயிஷா நாயகி என்ன சொல்றாங்க தெரியுமா? வீட்டுக்கு வருவாங்களாம், வந்த உடனே சுபஹ் தொழுது வருவாங்க, வந்த உடனே ஹல் இந்தக்கும் ஷைஉன் கேட்பாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோன்பு வச்சிருக்காங்க, நிறைய வைக்கிறாங்க நோன்பு. நோன்பு என்பதை பற்றி நீங்க விளங்கிக்கணும். ரமலான் நோன்பு இருக்குல்ல, கடமையான நோன்பு, இந்த நோன்பை பொறுத்த வரைக்கும் அந்த சஹருக்கு சுபுவுக்கு முன்னாடியே இரவுலையே இன்று நோன்பு வைக்கிறேன்னு தீர்மானிக்கணும். நீங்க காலையில ஒண்ணும் கிடைக்கலங்கிறதுக்காக நோன்பு வைக்கிறேன்னு சொல்ல முடியாது. இந்த ரமலான் நோன்பை எப்ப நீங்க முடிவு பண்ணணும்? இரவுல முடிவு பண்ணிடணும். சுபுகு நேரத்துக்கு முன்னாடியே இன்று இரவு நான் நோன்பு நோக்கிறேன் அப்படிங்கிற தீர்மானத்தை எடுத்துக்கொள்ளணும், மனசுல நினைச்சுக்கிறணும். நபிலான சுன்னத்தான உபரி நோன்பு இருக்குல்ல, அப்படி ராத்திரில முடிவு எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. காலைல சுபுகெல்லாம் தொழுதுட்டு ஒண்ணுமே நீங்க சாப்பிடாம இருந்து காலைல 7 மணிக்கும் சாப்பிடல, 8 மணிக்கும் சாப்பிடல, 8 மணிக்கு நினைக்கிறீங்க நம்ம ஒண்ணும் சாப்பிடலையே, நோம்பா இருந்துருங்க, ஒன்னும் சாப்பிடாம இருக்கணும். சுபுகுல இருந்து ஒண்ணு சாப்பிடாம நீங்க இருந்தீர்களே, ஆனால் ஒரு 8 மணிக்கு கூட நீங்க என்ன செஞ்சுக்கலாம், இன்று நம்ம நோம்பா இருந்துக்கிறோம் முடிவெடுத்தால் அந்த நோன்பு செல்லும். பரலுக்கு செல்லாது, ரமலானுக்கு செல்லாது. சும்மா மற்ற நாட்கள் என்ன செய்யும், செல்லும். நம்ம நல்லா முடிஞ்ச ஒரு நாள் நினைக்கிறீங்க, சுபு தொழுது வர்றீங்க, டீயும் குடிக்கல தண்ணியும் குடிக்கல, யோசிச்சு பாக்குறீங்க, நீங்க நோம்பா வந்துருமே எனக்கு சொல்லிட்டு 8 மணிக்கு நீங்க தீர்மானிக்கலாம், 9 மணிக்கு தீர்மானிக்கலாம், 10 மணிக்கு கூட நோம்பு தீர்மானிக்கலாம். அப்படி தீர்மானித்தால் மார்க்கத்தில் அந்த நோன்பு செல்லும். அதை செல்லும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழக்கத்தை வச்சு தான் சொல்றோம். அப்ப தொழுதுட்டு வீட்டுக்கு வருவாங்க, வந்து ஹல் இந்தக்கும் ஷைஉன், என்ன மாதிரி இருக்குதா, ஏதாவது கிடைக்குமான்னு கேட்பாங்க. இருக்குதுன்னு சொன்னா வைங்கன்னு சாப்பிடுவாங்க. காலை சாப்பாடு நேரத்துக்கு வருவாங்க, ஏதாவது இருக்குதான்னு கேட்பாங்க, இருக்குன்னா சாப்பிடுவாங்க, இல்லைன்னு சொன்னா ஒண்ணும் இல்லை, இல்ல நோம்பா இருந்துக்கிறேன் அப்படிமாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏதாவது இருக்குதுன்னு சொன்னா சாப்பிடுவார்கள். காலையில ஒண்ணும் இல்லைன்னு சொன்னால் இன்று நான் நோன்பாளியாக நான் இருந்து கொள்கிறேன் சொல்லி அப்ப நோன்பு முடிவு பண்ணிக்குவாங்க. காலை சாப்பாடு நேரத்தில் முடிவு பண்ணி, காலையில ஒண்ணும் இல்லைன்னு போச்சு, இனி சாயந்தரம் சாப்பாடு தான், சும்மா பட்னியா கிடக்கணும், அல்லாஹ்வுக்காக இந்த பட்னியா இருந்துட்டு வருவோம். அதாவது கிடைக்கலங்கிறதுக்காக வேண்டி கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோன்பு வச்சிருக்காங்க. இப்படி ஒரு மனிதனுடைய வாழ்க்கை இருக்குமா? கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. உங்க வீட்டுல வந்து ஏதாச்சும் இருக்குதான்னு கேட்கறாங்களா? என்ன ஏதாச்சும்? ஏதாச்சும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை கேட்கறாங்க? பிரியாணியவா, கறியவா? அவங்க திங்கிற உணவு என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு, இதுதான் கேட்கறாங்க, இது இருக்குதான்னு. இதுவும் இல்லைங்கிறாங்க வீட்டுல. ஏதாவது இருக்குதா என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்பது வந்து ரெண்டு பேரித்தம்பளம் இருக்குதாங்கிறது தான் அந்த கேள்விக்கு அர்த்தம். ஏதாவது இருக்குதான்னு சொன்னா காஞ்ச ரொட்டி இருக்கான்னு அர்த்தம். வேற பிரியாணி இருக்கா, கறி இருக்குதா, பொரிச்ச ஆடு இருக்குதா, கோழி இருக்குதான்னு அர்த்தம் இல்லை இருக்கு. ஏன்னா அது சாப்பிட்ற வழக்கம் இல்லை, வீட்டுல உள்ள உணவா தானே. அதுவும் இல்லைங்கிறாங்களங்க. ஒரு மாமன்னருடைய வீட்டுல, அகில உலகத்துல பாதியை ஆட்சி பண்ண ஒரு தலைவருடைய வீட்டுல, மற்றவர்களுக்கெல்லாம் அள்ளி அள்ளி ஒட்டகம் ஆடுன்னு சொல்லி அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு வள்ளலுடைய வீட்டுல ஏதாச்சும் இருக்குதான்னு கேட்கறாங்க, எதுவும் இல்லைங்கிறாங்க வீட்டுல. எதுவும் இல்லைன்னா இப்படி ஒருத்த வீடு கைத்து பார்ப்போம். ஒரு வீட்டுல உங்க வீட்டுல போய் ஏதாச்சும் இருக்குதான்னு கேட்டு எதுவும் இல்லாத ஒரு வீடு சொல்லுங்க. பழைய சோத்து பானையில கொஞ்சம் அரிசி பழைய கஞ்சி கூட இருக்காதா? அது இல்லாத வீடு ஏதாவது இருக்குதா? கொஞ்சம் பொறிகடல் இருக்காதா? அது இல்லாத ஒரு வீடு இருக்குமா? அல்லது முறுக்கு இருக்கிற ஏதாவது முறுக்கு தீனி வாங்கி வச்சிருக்கிறது அது இருக்காதா? என்னமாச்சும் இருக்கும்லங்க. அது ஒரு தக்காளி பழம் இருக்காதா வீட்டுல? அது ஒரு பழம் தான் சாப்பிட்டு இருக்கலாம்ல. என்னமாவது தானே கேட்கறாங்க, ஏதாவது இருக்குதா? எதுவும் இல்லை. அப்ப எதுவுமே இல்லை வீட்டுல. எதுவுமே இல்லைன்னா திங்கிறதுக்கு உள்ள ஒரு சாமான் இல்லை, தண்ணியை தவிர வாயில வச்சு மெல்லுவதற்கு சொல்லி ஒரு பொருள் இல்லை. இப்படி ஒரு மனிதனுடைய வீடு இருக்குமா? இருந்துச்சு. ஒரு மன்னருடைய வீடு இருந்துச்சு. அகில உலகத்துக்கும் ஒரு தலைவராக இருந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீடு அந்த மாதிரி இருக்குது. உங்கள்ட்ட ஏதாவது இருக்குதான்னு கேட்பாங்க.
இருக்குன்னா சாப்பிடுவாங்க. மா இந்தனா செய்யுன்னு சொன்னா காலப்போ இன்னி சாய்முன், அப்ப நான் நோம்பாளியா இருந்துக்கிறேன், நோன்பு வைத்துக் கொள்வார்கள். இதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அவங்களுடைய குடும்பத்தில் இருந்த நிலைமை. அதே மாதிரி அவங்களுடைய அந்த உணவு பற்றி ஆயிஷா நாயகி சொல்லும் பொழுது, நம்ம நிலைமை அப்படி இருக்க வாலி வருது, போங்க நிறைய கொடுங்கம்மா. அப்ப ஆயிஷா நாயிட்ட கேட்கிறாங்க, அப்ப மாரா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்குலன் கத்து, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சல்லடையே தங்களுடைய வாழ்க்கையில பார்த்ததில்லை. சல்லடைனா தெரியுதா? சல்லடைனா மாவு சலிக்கும்லங்க, மாவை சலிச்சு சாப்பிட்டாதானே உள்ள இறங்கு, அதுக்கு பேர் தான் சல்லடை. இந்த சல்லடையை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்த்தது இல்லைன்னு சொல்றாங்க. சல்லடையை பார்க்கலையா? சல்லடையை பார்க்காம எப்படி சாப்பிடுவாங்க? சல்லடை இல்லாம, அதாவது அடுத்த தலைமுறைக்கு இது ஆச்சரியமா தெரியுது. சல்லடையில சலிக்காம சாப்பிடுறது ரொம்ப முடியல உங்களுக்கு. எப்படிங்க சல்லடையில சலிக்காம இப்படி சாப்பிட முடியும் அப்படின்ற உடனே அதுக்கு சொல்றாங்க, அதாவது இந்த திருகையில நாங்க கோதுமை போட்டு அரைக்குவோம், எப்படிதான் சாப்பிடுவீங்கன்னு கேட்கறதுக்கு விளக்கம் சொல்றாங்க. திருகைன்னு ஒண்ணு வச்சிருப்போம், திருகையில கோதுமை அள்ளி போடுவோம், போட்டு 2 திருவுவோம். அதுல நம்ம இந்த நவீன எந்திரங்கள் அரைக்கிறோமே அந்த மாதிரி பட்டு மாதிரி அரைக்கும், அது நம்ம கையினால அரைக்கிறது தானே. உடைச்ச கோதுமையை உடைக்கிற மாதிரி உடைக்கத்தான் செய்யும், அது அவ்வளவுதான். அளவு ரொம்ப மென்மைன்னு வச்சுக்கிட்டீங்கன்னா இந்த ரவா இருக்குல்ல அந்த அளவுக்கு வேணா அரைக்க முடியும். இப்படி பட்டு மாதிரிலாம் அரைக்க முடியாது அந்த காலத்துடைய அந்த கருவியை வச்சுக்கிட்டு. அந்த மாதிரி ஏதாவது உடைச்சிருவோம், உடைச்சிட்டு அதை எடுத்து வச்சு ஊதி விடுவோம், வாயினால ஊதுவாங்களாம். அப்படி காத்துல ஊதுனோன்னா பறக்க வேண்டியதெல்லாம் பறந்து விடும். ஊதுனோன்னு உமிகள்லாம் நினைஞ்சிரும், பறந்துடும். பறந்த உடனே அதுல தண்ணீரை ஊத்தி பிசைஞ்சு அதே தின்றுவோம், அதே சும்மா சாப்பிட்டு இருக்கிறோம். ரொட்டி ஆக்கிறதுலாம் கிடையாது, அப்படியும் நாங்க சாப்பிட்டு இருக்கிறோம். ஆயிஷா நாயகி சொல்றாங்க, சல்லடையா? சல்லடைக்கு நாங்க எங்க போறது? சலிக்கிறதுலாம் அங்க வேலை கிடையாது. ஏதோ கோதுமை கொஞ்சம் கிடைச்சுன்னு சொன்னா அதை போட்டு திருகையில போட்டு அரைச்சி அதை ஊதி விட்டு அதை கிடைக்கிற தண்ணியை ஊற்றி பிசைஞ்சு அதை ஊற்றி சாப்பிட்டுக்குவோம். அப்ப கோதுமையில அரைகுறையா உடைக்கப்பட்ட கோதுமையில தண்ணி விட்டு பிசைஞ்சு அதையே உணவா ஒருத்தர் நீங்க இயல்மாங்க, வயிறு நிறைக்கிற உணவாக ஒரு மனுஷனுக்கு சாப்பிட இயல்மா? நமக்கு சாப்பிடுறது அது கற்பனை பண்ண முடிய மாட்டேங்குது. அது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையே அந்த மாதிரியாக இருந்திருக்கிற காட்சி நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி ஒரு தடவை ஒரு சம்பவத்தை பாருங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு நாள் வெளியே வர்றாங்க, வெளியேறி வர்றாங்க வீட்டுல இருந்து. வெளியே வந்த உடனே அங்க அபூபக்கரும் உமரும் வெளியே நிக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வேளை வெளியே வர்றாங்க, அபூபக்கரும் வெளியே நிக்கிறாரு, உமரும் நிக்கிறாங்க. அப்ப கேட்கிறாங்க, இந்நேரத்துல நீங்க எல்லாம் வெளியே நிக்கிறீங்க? வெளியில தென்படுறாங்க, நல்ல நண்பகல் நேரமா இருக்கலாம், பகல் நேரம் ஏதோ ஒரு நேரம். ஒரு நாள் வெளியே வர்றாங்க, வெளியே மனிதர்கள் வராத ஒரு நேரம் விளங்குது. இதுக்கு இந்நேரத்துல வெளியே நிக்கிறீங்க அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு 2 பேரும் சொல்றாங்க, அல் ஜூவ யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே பசிதான், பசிக்கு ஏதாவது கிடைக்குமா, ஏதாவது வேலை வெட்டி அங்கிருந்து ஏதாவது கிடைக்குமாங்கிறதுக்காக தான் அதுக்கு தான் வெளியே நிக்கிறோம் அப்படிங்கிறாங்க 2 பேரும். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, அன வல்லதி நஃப்ஸி பியதிஹி லா அஹ்ரஜனி அல்லதி அஹ்ரஜகுமா, என்னுடைய உயிர் எவன் கைவசத்தில் இருக்கிறதோ அவன் மீது ஆணையாக சொல்கிறேன், நீங்கள் எதற்காக வெளியே வந்திருக்கிறீர்களோ அதற்குத்தான் நானும் வந்திருக்கிறேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, அல்லாஹ்வின் மீது ஆணையிட்டு சொல்கிறேன், ஒன்னும் கிடைக்கல வெளியே வந்திருக்கிறீங்க, அதுக்கு தான் நானும் வந்திருக்கிறேன். பசியில தான் வெளியே வந்திருக்கிறேன், ஏதாவது ஒரு உணவுக்கு ஏதாவது ஏற்பாடு ஐடியா வருமாங்கிறதுக்காக நினைஞ்சிருக்கிறேன், வெளியே வந்திருக்கிறேங்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சொல்லிட்டு சரி, அவங்களுக்கு ஒரு நாள் ஒரு அன்சாரிங்கிறவர் ஒரு மதீனாவாசி ஒருத்தர் ஊருக்கு ஒதுக்குப்புறத்துல கொஞ்சம் அந்த பேரிச்சம்பழம் தோட்டம் துறவோட ஒருத்தர் இருக்காரு. அவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறாரு, நீங்க நம்ம வீட்டுக்கு ஒரு நாளைக்கு கண்டிப்பா வரணும், எப்ப வேணாலும் நீங்க வாங்கன்னு சொல்லி இருக்கிறாரு. அதை யாவப்படுத்தி அவர் வர சொல்லிருக்காரு, விருந்துக்கு எப்ப வேணாலும் வர சொல்லிருக்காரு, நாங்க அங்க போவோம். பசி தாங்க முடியாம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு உமர் ரலியல்லாஹு அன்ஹு 3 பேருமாக எந்திரிச்சு என்ன செய்யறாங்க, போறாங்க.
போனா அவரு இந்த நிமிஷத்துல வருவாங்கன்னு எதிர்பார்க்கல. இவர் போறாங்க, இந்த நிமிஷம் எதிர்பார்க்கல. போனா வீட்டுல அவர் இல்ல. யார தேடி போறாங்களோ அவர் வீட்டுல இல்ல. ஆனா அவருடைய மனைவி இருந்தாங்க. அவங்க பார்த்த உடனே மர்ஹபம் வாஹலா, வாங்க வாங்க, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் என்ன செய்யறாங்க, அவங்களுக்கு வாழ்த்து சொல்லி அழைக்கிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கறாங்க, ஐன ஃபுலான், எங்க அவர் எங்க போயிட்டாரு, வீட்டுக்காரர் எங்கன்னு கேட்கறாங்க. அப்ப அந்த மனைவி சொல்றாங்க, நல்ல குடிநீர் எடுப்பதற்காக வெளியே போயிருக்காரு, மற்ற தண்ணி கிடைக்கும், குடிநீர் போய் கொஞ்சம் தூரத்தில் எடுக்கணும் போல இருக்குது, நல்ல தண்ணீர் கொண்டு வருவதற்காக வேண்டி அவர் வெளியே போயிட்டாரு அப்படிங்கிறாங்க. இதுல நல்ல தண்ணி இருக்கிறவங்க நீ பொம்பளை நம்ம சுமத்தி விட்டோம். அந்த சமூக அமைப்புல ஆம்பளை தான் எடுக்கணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்குற சமூக அமைப்புல தண்ணி எடுக்க போற வேலை யாரு வேலை? ஆம்பளை வேலைங்க. அவர் தான் போயிருக்காரு குடி தண்ணி இருக்கிறதுக்கு. நம்ம என்ன செய்யற, பொம்பளை குடத்தை கொடுத்து விட்டு நம்ம வீட்டுல உட்காந்துட்டு இருக்கிறோம். அதான் நடந்திருக்குது. அப்ப நல்ல தண்ணி எடுக்க போயிட்டாரு. சொல்லிக்கிட்டு இருக்கும் பொழுது அவர் வந்துட்டாரு. சொல்லிட்டு இருக்கும் போதே நல்ல தண்ணியோட நினைஞ்சிட்டாரு, வந்து சேர்ந்துடுறாரு. சேர்ந்த உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களையும் அவங்க தோழர்களையும் கண்ட உடனே அல்ஹம்துலில்லாஹ் எல்லா வந்துட்டாங்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அவங்களுக்கு பெரிய ஒரு மகிழ்ச்சி, அல்லாஹ்வுடைய தூதரே வந்துட்டாங்களே, இந்த மாதிரி சங்கையான விருந்தாளிகள் எந்த நாளிலும் எனக்கு வந்ததில்லை, மதிப்புக்குரிய விருந்தாளிகள் வந்திருக்கிறீர்கள், வாங்கன்னு சொல்லி அவங்க அழைச்சுக்கிட்டு என்ன செய்யறாரு, உட்கார வச்சு ஒரு பேரிச்ச மரத்தினுடைய குலைய அப்படி குலையோட கொண்டு வராரு. அந்த குலையில வந்து செங்காய் இருந்தது, பழம் இருந்துச்சு. இந்த காஞ்சி போன பேரிச்ச மரம் இல்ல, நான் அன்னைக்கே சொல்லியிருக்கிறேன்ல, பழமான பெருசு பெருசா இருக்கு பழம், பேரித்தம் பழம். இது வத்தல், நீங்க சாப்பிடுறது நம்ம பேரிச்சம்பழம்னு சொல்லுவது பேரிச்சம்பழத்தினுடைய வத்தல். இது நம்ம பேரிச்சம்பழம்னு சொல்றோம். இது பேரித்தம் பழத்தையும் செங்காய் அப்படி இனிப்பும் புளிப்புக்கும் மத்தியில துவர்ப்புக்கும் மத்தியில இருக்கும். அந்த செங்காயும் சேர்ந்த மாதிரி ஒரு குலை அப்படி மரத்துல போய் பேரிச்ச மரத்துல கொத்தான்னு செய்யறாரு, கொண்டு வர்றாரு. கொண்டு வந்து அதுல புசுருன் தமருன் ஒரு ரத்தபுன், கொஞ்சம் தமரு இருந்துச்சு. தமருன்னா அந்த சுருங்கி போனது, கொஞ்சம் படுத்த பழம், கொஞ்சம் செங்காய் எல்லாம் கலந்தான இருக்கு. ஒரு கொப்புல மொத்தமா எடுத்தீங்கன்னு சொன்னா ஒரே பருவமா எல்லாம் இருக்காது. கொஞ்சம் பழுத்து இருக்கும், கொஞ்சம் காயா இருக்கும், கொஞ்சம் அரக்காயா இருக்கும், கொஞ்சம் செங்காயா இருக்கும், பல மாதிரி இருக்கும். பல வெரைட்டி உள்ளதை கொண்டாந்து அவர் வைக்கிறாரு. அப்புறம் இதை சாப்பிட்டு நான் வந்துடுறேன். வந்தோன்னு முதல் உபசரிப்பு. வந்த உடனே வந்துட்டாங்கல்ல, உட்கார வச்சு இந்த பேரிச்சம்பழத்தை சாப்பிட்டு நான் வந்துடுறேன்னு சொல்லி கத்தி எடுத்துக்கிட்டு போறாரு. போகும்போது சுசலா கூப்பிடுறாங்க. ஏன்னா இவர் வந்து கொஞ்சம் நல்லா செழிப்பா உள்ளவர். ஏன்னா பேரிச்சம்பழம் தோட்டம் வச்சிருக்காரு ஊருக்கு வெளியில, ஏதோ கொஞ்சம் ஆடு மாடுலாம் கொஞ்சம் இருக்கும் போல இருக்குது. அப்ப ரசூலுல்லாஹி சொல்றாங்க, கத்தியை கண்டவனே தெரிஞ்சுக்கிடுச்சு இவர் வந்து ஏதோ ஆடுகிட்ட இருக்கிறதுக்கு தான் போறாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு, ஈயாக்கவல் ஹலூ, நல்லா பால் கொடுக்கறத பிடிச்சி அறுத்துப்படாத, சாதாரண சும்மா உள்ளதை பார்த்தாரு விசேஷமா அறுத்துப்படாதுன்னு அவர்கிட்ட சொல்லி அனுப்புறாங்க. அது பால் கொடுக்கற மாதிரி வேணான்னு சொல்லி உடனே போய் ஒரு ஆட்டை பிடிச்சிட்டு வந்தாரு, அதை அறுத்தாரு. அந்த ஆட்டை சாப்பிட்டாங்க, அந்த பேரிச்சம்பழத்தையும் சாப்பிட்டாங்க, தண்ணீரை அடிச்சு தாகமெல்லாம் தீர்ந்துட்டாங்க. அவன் சாப்பிட்ட உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு சொன்னாங்க, இந்த பாக்கியத்தை பற்றியும் கூட மறுமை நாள்ல நீங்க எல்லாம் விசாரிக்கப்படுவீர்கள். தினஞ்சிங்கிற ஆட்களுக்கு என்னன்னு பாருங்க. அதாவது இவ்வளவான ஒரு உணவுக்கு தானே சாப்பிடுறாங்க, என்னைக்காவது ஒரு நாளைக்கு இப்படி கிடைச்சா உண்டு. என்னைக்காவது ஒரு நாளைக்கு பசியே தாங்க முடியாம, ஒரு அளவுக்கு மேல பொறுக்க முடியாம வெளியேறி வந்து இப்படி சாப்பிடுற நேரத்தில் அவங்க என்ன சொல்றாங்க, இந்த நியாமத்துகளுக்காகவும் நீங்கள் அல்லாஹ்விடத்தில் விசாரிக்கப்படுவீர்கள். இவ்வளவு அழகான உணவு சாப்பிட்டீர்களே, அதுக்கு உரிய முறையில் நன்றி செலுத்தி, வேற என்ன விசாரணை, பாவம் விசாரிக்க மாட்டான்ல. இவ்வளவு திண்டியில் அந்த அளவுக்கு ஒழுங்கானே அல்லாஹ்வுக்கு செய்த வேலையை செஞ்சா நல்லா காப்பான். அப்ப சும்மலத்து அலுன்ன யௌமையிதின் அனில் நயீம், அந்த நியாமத்துகளை பற்றி நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள் ஒரு குர்ஆன் வசனம் இருக்குல்ல, அந்த வசனத்தை நினைவுபடுத்தி சொல்றாங்க. இந்த நியாமத்தை பற்றியும் நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள். அந்த நேரத்தில் கூட அதுக்கு அவ்வளவு அச்சப்பட்டு சொல்றாங்க, சாப்பிட்டு விட்டோம், இதை பத்தியும் எல்லாம் கேட்பானு, ஒரு நாக்கு ருசியா திண்டி இல்ல ஒழுங்கா செஞ்சான்னு கேட்பானுங்கிற யாவும் அப்பவும் வருது. அந்த நேரத்தில் கூட ஏப்பம் வரல. நமக்கு என்ன செய்யும், ஹார்டு ஒரு ஏப்பம் விட்டுட்டு அப்படிதான் நம்ம நிலைமை இருக்கு. அந்த நேரத்தில் என்ன யாவும் பாருங்க, இதுக்கு எல்லாம் கேட்பான், ஞாபகம் வச்சுக்கிறேங்க, இதே கண்டினியூ ஆயிடக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி, இப்படியே தொடர்ந்துடக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி இதுக்கு நல்லா கேட்பான். ஏதோ ஒரு நாளைக்கு தின்ற மாரி அது விட்டுருங்க, இதே அலையக்கூடாதுங்கிற அர்த்தத்தில் சொல்றாங்க. அபூபக்கர் வச்சுக்கிட்டு இதுக்கெல்லாம் நீங்க விசாரிக்கப்பட இருக்கிறீங்க அப்படிங்கிறாங்க. அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நிலைமையை நம்ம புரிஞ்சுக்கிறோம். அதாவது ஒண்ணும் கிடைக்கலங்கிற நிலை இது. மற்றதெல்லாம் ஏதோ கிடைச்சிருக்குது, காஞ்சி ரொட்டி கிடைச்சிருக்குது, அதெல்லாம் கிடைச்சிருக்குது. ஒன்னும் கிடைக்காம வெளியேறி ஏதாவது வேற வாய்ப்பு இருக்குமா, நண்பர்கள் ஏதாவது விருந்துன்னு கூட்டிட்டு போவாங்களாண்டா ரொம்ப தாங்க முடியாத நிலைமை.
அவ்வளவு தாங்க முடியாத பசியையும் அந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சகித்துக் கொண்டுதான் இந்த தீனை நினைஞ்சிருக்கிறாங்க, நிலைநாட்டி வாழ்ந்து காட்டிட்டு போயிருக்கிறாங்க. அதனாலதானங்க அவங்க கொண்டு வந்த மார்க்கம் சுத்தம்னு நினைக்கிறோம். அவங்க கொண்டு வந்த குர்ஆன் அல்லாஹ்வுடைய வேதம் நமக்கு அல்லாஹ் வந்து சொன்னா அந்த மனிதருடைய பரிசுத்தத்தை வச்சுதான் அவர் அல்லாஹ்வுடைய தூதர் நம்புறோம், அதை வச்சு அல்லாஹ்வுடைய வேதம் நம்புறோம். அவருடைய பரிசுத்தம் இல்லாட்டி யார் போய் நம்புறது? இது போய்கிட்டு எல்லாத்தையும் தீனை நம்புறதுக்கு என்ன காரணம்? அவர் அல்லாஹ் நம்ம பார்க்கவா செஞ்சோம்? அல்லாஹ் நம்மள்ட்ட தீனை கொண்டாந்து கொடுத்தா நமக்கு யாரு கொடுத்தாங்களோ அவங்கள பார்க்கிறோம். இவ்வளவு பரிசுத்தமா ஒருத்தர் வாழ்ந்திருந்தாருன்னா கண்டிப்பா இதுல பொய் இருக்காது. இப்படி எல்லாம் ஒருத்தர் 10 வருஷ காலத்துக்கு இருக்க முடியாது. 10 வருஷ காலத்துக்கு பச்சை தண்ணியிலே வாழ்க்கையா இருந்துட முடியாது. இந்த மாதிரி உணவை சாப்பிட்டு ஒருத்தர் இப்படியே காலமெல்லாம் இருக்கிறாரு, எந்த ஆணவம் இல்ல, கர்வம் இல்ல, ஒரு பந்தா இல்ல, ஒண்ணும் இல்ல, உணவு மட்டும் நினைக்கிறீங்க. உணவு அப்படி, வீடு அப்படி, அடியின் ஆடை அப்படி, படுக்கிற படுக்க அப்படி எல்லாம் வருது. ஒண்ணுமே அப்படி உயர்தரமா இல்ல. இங்க சோத்தை மட்டும் பேசிட்டு இருக்கிறோம், இது ஒண்ணுதான் நினைக்கிறாங்க. எல்லாமே இப்படி இவரை வச்சு தானே இந்த மார்க்கமே சுத்தமான மார்க்கம் நம்ம நம்புறோம். இந்த மாமனிதரை வச்சுதான் இந்த மாதிரி ஒருத்தர் வாழ்ந்துட்டு போனாருன்னா கண்டிப்பா சுத்தம். அவர் சொன்னதுல பொய் இருக்காது, அவர் இதுல ஃப்ராட் இருக்காது, கலப்படம் இருக்காது. அந்த தனித்தன்மையை நம்ம நம்புனதுக்கு, உலகம் நம்புனதுக்கு, அந்த மக்கள் நம்புனதுக்கு காரணம் என்ன? இந்த வாழ்ந்து காட்டின இந்த வாழ்க்கை தாங்க. இந்த வாழ்க்கை தான் அந்த மக்களை ஈர்த்துச்சு. இந்த வாழ்க்கையை பார்த்தா இதுல பொய் இல்லை, இது மார்க்கத்துல பொய்க்கு இடமே இல்லைன்னு நினைச்சாங்க. அது மாதிரி உள்ளது. அதே மாதிரி அவருடைய அபூ தல்ஹா, அவரு மதீனாவாசி, கொஞ்சம் பரவாயில்லாத ஆளு, பெரிய வசதிலாம் ஒண்ணும் கிடையாது, மதீனாவாசி, வீடு வாசல் இருக்கு அவருக்கு. அவரை என்ன செய்யறாருன்னா, அவரு ஒரு நாள் வீட்டுக்கு வர்றாரு. வந்தா அவங்க மனைவி உம்மு சுலைம் அவங்கள்ட்ட சொல்றாரு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளிவாசல்ல பார்த்தேன், மூஞ்ச பார்த்தா பயங்கரமா சாப்பிட்டு பல நாள் இருக்கும்போது தெரியுது, நம்ம ஏதாவது விருந்து மாதிரி கூப்பிட்டு கொடுக்கணும். அதாவது அந்த முகத்தில் தெரியுது பாருங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளியில பார்த்துட்டு வந்து வீட்டுக்கு விளையாடுறாரு. மனைவி விட்ட ஏதாவது இருக்கு, சாப்பிட ஏதாச்சும் இருக்குதா? ஏங்க பள்ளிவாசல்ல பார்த்தேன், பார்த்தா சாப்பிட்டு ரொம்ப நாள் இருக்கும்போது தெரியுது, முகத்திலேயே தெரியுது, வாடி போய் இந்த பசியா. நோம்பாளியை கரெக்டா கண்டுபிடிக்கிறோம்ல நம்ம. சாதாரண நோம்பாளிய ஒரு சாயந்தரம் ஒரு 3 மணிக்கு மேல பார்த்தா நோம்பாளிக்கு கரெக்டா சொல்லிவிடலாம். காலையில சொல்ல முடியாட்டா கூட 10 நோம்பாளியும் 10 நோம்பாளி இல்லாதவங்க சாயந்தரம் 3 மணிக்கு ஒண்ணா உட்கார வச்சா ஒரு அளவுக்கு என்ன சொல்லலாம், கெஸ் பண்ணி இந்த 10 பேர் நோம்பாளி, இந்த 10 பேர் இல்லைன்னு சொல்லிடலாம். இந்த பசி அப்படி கரெக்டா காட்டும். பசி வந்துருச்சுன்னு சொன்னா அது முகத்தில் அப்படியே என்ன செய்யும், அகத்தின் அழகு முகத்தில் தெரியுங்கிறான. அழகுலாம் தெரியாது, அகத்தின் அழகா முகத்தில் தெரியும். அகத்துல ஒன்னான ஒரு அயோக்கியன் இருப்பான், பார்த்தா அப்படி பதவன் இருப்பான். அகத்துல உள்ள அழகெல்லாம் முகத்துல தெரியாது, அது சும்மா ஒரு கிறுக்குத்தனமான பழமொழி. இது தெரியும், அகத்தில் உள்ள பசி முகத்தில் தெரியும். அகத்துல உள்ள அழகு தெரியாட்டாலும் எது தெரியும், அகத்துல உள்ள பசி இருக்கு பாருங்க, அது பளிச்சுன்னு முகத்துல தெரியும். அப்ப இவர் பார்த்துட்டு கண்டுபிடிக்கிற அளவுக்கு இருந்திருக்கு பாருங்க, ஏதாச்சும் இருக்குதா? அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இருக்குது, கொஞ்சம் இருக்குது, அதை நம்ம அவங்க மட்டும் வந்தாங்கன்னா அதை கொடுக்கலாம், கூட 2-3 பேரை கூப்பிட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு பத்தாம போயிடும், அதான் நம்மள்ட்ட இருப்புங்கிறாங்க. அவங்க மனைவி சொல்றாங்க, நீங்க கூப்பிடணுங்கிறீங்க, எந்த காலத்துல தனியா வந்தா கூட 2 பேரு அவங்களே கூட்டிட்டு வருவான்னு சொல்லி வருவாங்க, அது தாங்குமா? ரசூல் ஸல்லல்லாஹு கொடுக்கறதுக்கே போதாம போயிருமே அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இன்னொரு அறிவிப்புல அதே இதுல என்ன செய்யுதுன்னா, மகன் ஓடி வர்றாரு, அபூ தல்ஹாவுடைய மகன். அவர் அவங்க அத்தாட்ட சொல்றாரு, இந்த பேச்சு நடந்துட்டு இருக்கும்போது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வயிற்றுல இருக்கமா ஒரு இதை போட்டு கட்டி வச்சிருக்கிறாங்க, அந்த பசி கூனி குறுகி போன தெரியக்கூடாதுக்காக வேண்டி, பசிதான் காரணம், அவங்களுக்கு ஏதாவது கொடுக்கணும்னு மகன் வேற சொல்றாரு. அவரும் கவனிச்சிருக்காரு, இவர் முகத்துல கவனிச்சிருக்காரு, அவர் வயிற்றுல கவனிச்சு விட்டாரு. அவர் அதை கவனிச்சு என்ன செய்யறாரு, இந்த மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு நிலைமை இருக்குன்னு சரி கூட்டிட்டு வாங்கன்றாங்க. அப்ப கூட்டிட்டு வந்தவொடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட உள்ள அந்த சாப்பாடை கொடுக்குறாங்க, அவங்களும் சாப்பிடுறாங்க. என்ன சாப்பாடா? அதாவது காய்ந்த ரொட்டி துண்டுகள் சிலவும் சில பேரிச்சம்பழங்களும் தான் அவங்கள்ட்ட இருந்துச்சு. அதான் விருந்துன்னு கூட்டிட்டு போய் கொடுக்கறத பாருங்க. ஏன்னா அது கூட இல்லாத ஆள் தானே அவங்க, அது கூட இல்லாத ஒரு மனிதருக்கு இது பெரிய தேவாம இருந்த மாதிரி. அப்ப இதை ஒரு விருந்தாக அழைக்கிற அளவுக்கு, முகத்துல தெரிகிற அளவுக்கு அவங்களுடைய வாழ்க்கை சாப்பாடு. ஏன்னா எடுத்து சாப்பிடலாம், பள்ளிவாசல்ல குவிஞ்சு கிடக்குது கஜானாவுல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கின மஸ்ஜித் நபவியில மக்களுக்கு, ஏழை மக்களுக்கு சேர வேண்டிய அந்த பைத்துல் மால்ல உள்ள ஜகாத்துடைய பொருள் இருக்க, அது மலைமலையா குவிஞ்சு கிடக்குது, இல்லாமலாம் கிடையாது, எடுத்து திங்கலாம் தின்றலாம். எந்த அளவுக்கு குவிஞ்சு கிடக்குது?
ஒரு நாள் புகார்ல இந்த ஹதீஸ் வருது, ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு பள்ளியாசலுக்கு வர்றாங்க, சின்ன பிள்ளை 10 வயசு கீழே தான் அப்ப உள்ள அந்த வயசு பிரகாரம் வரலாறு பிரகாரம் பள்ளியாசல் வந்தா பேரிச்சம்பழம் அப்படி குவிஞ்சு கிடக்குது. ஏன்னா பேரிச்சம்பழத்துக்கு ஜக்காத்து கொடுப்பாங்கல்ல, பேரிச்சம்பழத்துக்கு பேரிச்சம்பழத்தை தான் கொடுக்க முடியும், ஜக்காத்து குவிஞ்சு கிடக்குது. ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு வந்து அதுல ஒன்று எடுத்து வாயில போடுறாரு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாத்துறாங்க, பள்ளியாசல்ல இருக்கிறத எடுத்து சாப்பிடுறாருன்னு பாத்துறாங்க. பார்த்த உடனே துப்பு துப்புங்கிறாங்க ஒரேயாந்து. பேரன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு யாரு? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மகள் வீட்டு பேரன், பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹுடைய மகன். அவன் பேரப்புள்ள இந்த பேரிச்சம்பழத்தை உடனே துப்பு துப்புங்கிறாங்க. துப்பு வச்சு ஒரு குழந்தை ஒரு பள்ளிவாசல்ல இருந்து ஒரு பேரிச்சம்பழத்தை எடுத்து வாயில போடுது. அது துப்ப சொல்லிவிட்டு, இது நமக்கு ஹலால் இல்லை என்று உனக்கு தெரியாதா? பைத்துல் மால்ல உள்ளது, இந்த ஏழை மக்களுக்கு என்று ஜக்காத்தாக பெறப்பட்டது, நமக்கும் நம்முடைய பாரம்பரியத்துக்கும் கியாமத் வரைக்கும் ஹராமு, இதை தொடக்கூடாது உனக்கு தெரியாதா? சாப்பிடாதுங்கிறாங்க. அப்ப இல்லைன்னு கிடையாது, இருக்குது. அவங்கள்ட்ட இல்லையே தவிர அவங்களுடைய நிர்வாகத்தில் இருக்குது. அவங்களுடைய சொந்த பொருளாக இல்லை, அவங்களுடைய நிர்வாகத்தின் கீழே அவ்வளவு இருக்கிற காலத்துலதான் அவ்வளவு பசி பட்டினியோட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்து காட்டியிருக்கிறாங்க. அந்த ரொட்டியையும் அதை சாப்பிடுவதற்காக அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அழைச்ச உடனே வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாப்பிட்டு இருக்கிறாங்க. ஆக இதுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கை தரம். ஆயிஷா நாயகி அறிவிக்கிற இன்னொரு ஹதீஸ்ல அழகான ஒரு வார்த்தையை சொல்றாங்க. அதாவது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பத்தினராகிய நாங்கள் ஒரு பிறையை பார்ப்போம், ஒரு ரமலான் பிறையை பார்ப்போம். ரமலானுக்கு அடுத்து வந்து ஷவ்வால் பிறையை பார்ப்போம். ஷவ்வாலுக்கு அப்புறம் துல்காதா பிறையையும் பார்த்துருவோம். 3 பிறை எங்களை கடந்துரும். 3 பிறையும் கடக்க 2 மாசம் ஆயிரும். 2 மாசம் தானே, ரமலான்ல இருந்து ஷவ்வால் வரைக்கும் ஒரு பிறை, ஷவ்வால்ல இருந்து துல்காதா வரைக்கும் 3 பிறையை பார்த்தோம்னா 2 மாசம் ஆகுது. இந்த 3 பிறையை பார்த்த 2 மாதத்தில் எங்க வீட்டில் நெருப்பை மூட்டிருக்க மாட்டோம். நெருப்பு மூட்டாமல் 2 மாதம் கழிந்திருக்கிற அப்படி நினைச்சு பார்ப்போம். நம்ம அடுப்பு மூட்டி எவ்வளவு நாள் இருக்கும்? போன ரமலான் பிறையில மூட்டணும், ஷவ்வால் வந்துருச்சு அதுலயும் மூட்டல, அதுக்கு இடையில மூட்டல, துல்கதா வந்துருச்சு மூட்டல. அப்ப எண்ணி பார்ப்போம், அடுப்பு மூட்டி 2 மாசம் ஆயிருக்கும். மாசம் 3 பிறை கடந்திருக்கு, வீட்டுல அடுப்பு மூட்டல. அடுப்பு மூட்டாம என்ன, அந்த குழைச்சு திங்கிறது அவ்வளவுதான். கோதுமையை பிரட்டி என்ன செய்ய, தண்ணி ஊத்தி குழைச்சு சாப்பிட்டுறது. அப்ப அடுப்பு மூட்டவில் 3 நாட்கள் 2 மாதங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீடுகள்ல வந்து அடுப்பு மூட்டப்படாமல் எல்லாம் எங்களுடைய வாழ்க்கை கடந்திருக்குது. அப்ப உருவா என்பவரே அந்த ஜுபைருடைய அப்துல்லா பின் ஜுபைர் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய மகன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா நாயுடைய சகோதரி இருக்காங்களா, அஸ்மாவுடைய பேரன். அப்ப உருவா கேட்கிறாரு, பாட்டி தானே ஆயிஷா நாயகி, பாட்டிட்ட கேட்கிறாரு, ஆமா அடுப்பு மூட்டல்னா எப்படி வாழ்ந்தாங்க, எப்படிதான் நீங்க வாழ்வீங்கன்னு கேட்டோம்னா, வாழ்றதா அல் அஸ்வதானி அத்தமருவல் மாவு, என்ன வாழ்றது, பேரிச்சம்பழம் தண்ணி தான், வேற என்ன, பேரிச்சம்பழத்தை தின்னு தண்ணியை குடிச்சுக்கிறோம், அதான் வேற என்ன, ரொட்டி தான் நீங்க என்ன இருக்குது, உணவே 2 மாசத்துக்கு என்ன சாப்பிடுவீங்கன்னு கேட்டா பேரிச்சம்பழம் தண்ணி தான், வேற ஒண்ணும் கிடையாது. 2 பேரிச்சம்பழம் கொஞ்சம் 1 டம்ளர் தண்ணி முடிஞ்சிருச்சு, உணவு சாப்பிட்டாச்சு, பகல் சாப்பாடு முடிஞ்சிருச்சு. அப்புறம் ராத்திரி சாப்பாடுக்கு 2 பேரிச்சம்பழம் கொஞ்சம் தண்ணி முடிஞ்சிருச்சு, இதான் சாப்பாடு அப்படின்னு சொல்லி அவங்க சொல்ற அளவுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய நிலைமை இருந்திருக்குது. அதே நேரத்தில் அதே ஆயிஷா நாயகி சொல்றாங்க, இருந்தாலும் ஒரு விசேஷமான ஒரு உணவு எங்களுக்கு கிடைக்கும், இந்த பேரிச்சம்பழம் தண்ணி இல்லாம விசேஷமான உணவு கிடைக்கும். எப்படி கிடைக்கும்னா, எங்களுக்கு பக்கத்து வீட்டுல சில அன்சாரிகள் இருந்தாங்க, அடுத்த வீடு, அவங்கள்ட்ட வந்து கொஞ்சம் ஒட்டகங்கள்லாம் அவங்கள்ட்ட இருந்தது. அவங்க என்ன செய்வாங்கன்னா, ஒட்டகத்துல பால் கறந்து எப்போவாது கொடுத்து விடுவாங்க சில நேரங்கள்ல, பக்கத்து வீடு அதை குடிச்சுக்கிறோம். என்னைக்காவது கிடைக்காது, என்னைக்காவது பக்கத்து வீட்டுல அன்பளிப்பாக பால் வந்துச்சுன்னா அதை குடிப்போமே தவிர மற்றபடி வந்து கண்டினியூவா வந்து நாங்க சாப்பிட்டது கிடையாதுங்கிறாங்க. இது வந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அந்த வாழ்க்கை உணவு நிலைமை. இன்னும் சொல்ல போனா அதே அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய குடும்பத்தாரிடத்துல ஒரு மரக்கால், ஒரு சா என்று சொன்னா மரக்கால் கூட சொல்ல முடியாது, ஒரு 2 லிட்டர் சொல்லலாம், நம்ம கணக்கு சொல்றாங்க. 2 லிட்டர் அளவுக்கு கோதுமை வீட்டுல இருக்காது, ஒரு காலத்துல இருக்காது. 2 லிட்டர் அளவுக்கு கோதுமை ஒரு காலத்திலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுல இருக்காது. எப்ப 9 மனைவியர் இருந்த அந்த காலத்துல, 9 சேர்த்து
9 மனைவியர் அவங்களுக்கு இருந்த அந்த காலகட்டத்தில் அவங்க வீட்டில் என்ன இருக்காது, 2 லிட்டர் கோதுமை கூட வீட்டில் இருக்காது என்று அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. இது போக எல்லாத்துக்கும் மேல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்தானாங்கல்ல, இந்த வஃபாத்தான அந்த காலகட்டத்தில் அவங்களுடைய இரும்பு உடை இருக்கிற கவசம், உறுப்பு சட்டையுமாங்க போர்ல போட்டுக்கிறது, அதை அடமானம் ஒரு யூதர்கிட்ட அடமானமாக வைத்து கொஞ்சம் கோதுமையை வாங்கினாங்க. அது அடமானமா இருக்கிற நிலையில தான் மரணித்தார்கள். அடமானமா கூட கடன் வாங்க தயாரா இருந்தாங்களே தவிர பைத்துல் மால்ல தொட தயாரா இல்லை. அடமானமா கூட வாங்குறதுக்கு தயாரா இருந்தாங்க, யார்ட்டையும் கடன் வாங்குறது தயாரா இருந்தாங்க. அந்த பொருளை வச்சுட்டு கடன் வாங்குவாங்க. போன பொருளை வச்சுட்டு போ, என் பொருள் ஒன்று இருக்குல்ல, கடனை சும்மா கடனை வாங்கல, அடமானமா வேண்டாம் வாங்கிட்டாங்களே தவிர என்ன செய்யல, அவங்க பைத்துல் மால்ல இருந்து பொது காசுல இருந்து ஏழைகளுடைய நிதியில இருந்து எதையுமே தொடல. இப்படிப்பட்ட வாழ்க்கையை பெருமா உணவுடைய நிலைமை இப்படி, அவங்களுடைய வீடு, அவங்களுடைய உடை, அவங்களுடைய இன்ன பிற பயன்படுத்திய பொருள், இதுகளெல்லாம் பண்ணி பார்த்தோம்னு சொன்னா நமக்கு ஒரு பெரிய ஒரு அற்புதமான ஒரு எதுவுமே அற்புதம் கிடையாது. நம்ம என்னதே அற்புதம்ங்கிறோம். அற்புதம்னு சொல்வது ஆயிருந்தா இவங்களுடைய வாழ்க்கை தான் அற்புதம். அற்புதம் எதே இப்படி அற்புதங்கிறமே